அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற ஐயன் வள்ளுவனின் அந்த வைர வரிகளோடு இன்றைய இந்த இலக்கண வகுப்பில் நாம் நுழைந்து கொள்வோம். எங்களுடைய உலகத் தமிழ் கலை இலக்கிய பேரவை டென்மார்க்கு அமைப்பும், கம்பன் கழகம் பிரான்சு, உலகத் தமிழ் சிறகம் பிரான்சு, தொல்காப்பிய மன்றம் பிரான்சு இவைகள் இணைந்து நடத்துகின்ற தமிழ் இலக்கண வகுப்பு, அதாவது நன்னூல் வகுப்பு இன்று ஆரம்பமாகிறது. இந்த வகுப்பு சிறப்பாக அமைய இறை பாதங்களையும் தமிழ் தாய் பாதங்களையும் பணிந்து வணங்கிக் கொள்ளுகின்றேன். எங்களுடைய இந்த உலகத் தமிழ் கலை இலக்கிய பேரவையானது அண்மையில் தான் ஒரு வருட நிறைவை கொண்டாடி இருக்கிறது. எங்களுடைய இந்த தமிழ் மீதான பற்றும், இந்த தமிழை எப்படியாவது எல்லோருக்கும் பயன்படும் வகையிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற ஆவாவும் ஐயா பாட்டரசர் அவர்களோடு தொடர்பு கொண்டு அதை தெரிவித்த பொழுது அவர்களும் இந்த நன்னூல் வகுப்பினை நடத்துவதற்கு இசைந்து எமக்கு நேரத்தை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் இங்கே நான் குறிப்பிட்டபடி இந்த 3 பெரும் அமைப்புகளுக்கு தலைவராக, நிறுவனராக விளங்குகின்றார். அதாவது 25 வருடங்களாக இந்த மன்றங்களை நடத்துகின்ற பொழுதும் அதற்கு மேலாக அவர்களுடைய தமிழ் ஈடுபாடு நீண்ட பயணம், தமிழுடனான பயணம். அந்த வகையிலே இங்கே ஒரு நல்ல சிறந்த ஆசிரியரை இங்க இந்த நன்னூல் வகுப்புக்கு நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இந்த வகுப்பை நாம் எங்களுக்காக, தமிழுக்காக பயன்படுத்தி கொண்டு பயன்பெறுவோம் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஐயா பாட்டரசர் பாரதிதாசன் அவர்களை பற்றி இங்கே எனக்கு சொல்வதற்கு அதிகமாக தெரியவில்லை. ஆனால் உங்கள் அனைவருக்குமே அவர் தெரிந்தவர், பெரும்பாலும் அனைவருக்கும் தெரிந்தவர், ஓரிருவரை தவிர. இங்கே பாவலர் பயிலரங்கம் என்கின்ற ஒரு முகநூல் குழுமத்தை கூட மிக சிறப்பாக நடத்தி அங்கே பல பாவலர்களை உருவாக்கி கொண்டு வருகின்றார். அத்தனை சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்கள் இன்று எமக்கு ஆசிரியராக இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த வகுப்பை பற்றியும் இந்த வகுப்பினுடைய செயல்பாடுகள் பற்றியும் ஐயா ஓரிரு வார்த்தைகள் கூறி அந்த வகுப்பை ஆரம்பிப்பார்கள். ஏனென்று சொன்னால் இங்கே சனி ஞாயிறு 2 நாட்களும் ஐயாவுடைய வகுப்புகள் நடைபெறுகின்றன. அந்த வகையிலே ஐயா அவர்கள் அந்த வகுப்புகளை பற்றி உங்களுக்கு சிறு விளக்கத்தையும் தந்து அவர்களுடைய உரையோடு அவர்கள் இந்த வகுப்பை ஆரம்பிக்க ஐயா அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. வணக்கம், நன்றி. ஐயா உங்களுடைய ஒலிவாங்கியை இயக்கிவிட்டு வணக்கம். உள்ளேச்சர் கேக்குதா? கேக்குதுங்க ஐயா, கேக்குது. அந்த
ஒலி வாங்கி சரியா தட்ட வேலை செய்யல. இப்போது மறுபடியும் வேலை செய்து விட்டது. அனைவருக்கும் வணக்கம். என் திசையிலிருந்தும் இந்தமிழை கேட்க வந்திருக்கின்ற உங்களையெல்லாம் எண்ணி மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்தியா, இலங்கை, யூரோப்பிலே பல நாடுகளிலிருந்தும், கனடாவிலிருந்து முனைவர் கலைபுஷ்பா இணைந்திருக்கின்றார்கள். புதுவையிலிருந்து ஜெயந்தி ராஜவேல் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவராக பெயர் சொல்லி உங்கள் அனைவருக்கும், குவைத்திலிருந்து தமிழ்நாடன் இணைந்திருக்கின்றார். ஒவ்வொரையும் நினைக்கும் போது மகிழ்ச்சியின் உச்சத்தில் நான் திளைக்கின்றேன். நீர் கொண்ட மேகங்கள் வேர் கொண்ட மலை மீது நிலை கொண்ட நெடுமாலை வாராய், நேர் கொண்ட நெறி கொண்டு தேர் கொண்ட எழில் கொண்டு நிறை கொண்ட தமிழல்லி தாராய், கூர் கொண்ட கரு கொண்டு குளிர் கொண்ட வளம் கொண்டு குழல் கொண்ட இசை அள்ளி சேர்ப்பாய், குணங்கொண்ட சொற்கொண்டு மனங்கொண்ட நற்செண்டு குடிகொண்ட அணியல்லி வார்ப்பாய், பார்கொண்ட அடிகொண்டு பண் கொண்ட உளம் கொண்டு பாகொண்ட என் மீது வைப்பாய், பணி கொண்ட விழி கொண்டு பழங்கொண்ட மொழி கொண்டு பரந்தாம ஒரு பார்வை பார்ப்பாய், கார் கொண்ட உருவோனே கனி கொண்ட அருளோனே கவியல்லி என் நெஞ்சில் பூப்பாய், தார் கொண்ட திருமாலே சீர்கொண்ட செழுமாலே தாள் தொட்டு தொழுகின்றேன் காப்பாய், தார் கொண்ட திருமாலே சீர்கொண்ட செழுமாலே தாள் தொட்டு தொழுகின்றேன் காப்பாய், சீர்பூத்த தமிழே உன் பேர் பூத்து கவி பாட சிங்கார சொல்லேந்தி ஆடு, சீர்பூத்த தமிழே உன் பேர் பூத்து கவி பாட சிங்கார சொல்லேந்தி ஆடு, தேனாறு பாய்ந்தோட தீஞ்சோலை பூத்தாட தெம்மாங்கு நடையேந்தி பாடு, தமிழே தெம்மாங்கு நடையேந்தி பாடு, ஏர் பூத்த நிலமாக கார் பூத்த வளமாக என் மார்பில் கனியல்லி சூடு, என்னாலும் உன் பிள்ளை பொன்னான புகழ்மேவ எழிலேந்தி பூக்கட்டும் ஏடு, நீர் பூத்த மறையாக நிலம் பூத்த மழையாக நெஞ்சத்துள் தமிழேனி கூடு, நெறி பூத்த நோக்கோடு நிறை பூத்த வாக்கோடு நிலையாக தர வேண்டும் பீடு, பார்பூத்த மொழியாவும் பயன் பூத்து நின்றாலும் பண்பூத்த தமிழே பூக்காடு, பாட்டுக்கே அரசாக்கி பகையோட்டும் முரசாக்கி பரிவோடு இங்கென்னை நாடு, தமிழே பரிவோடு இங்கென்னை நாடு. பேரன்புடைய பெரியோரே, பெருமை நிறைந்த பெண்டீரே, பாரன்புடைய பாவலரே, பசுமை தமிழின் காவலரே, சீரன்புடைய சான்றோர்கள், சிறப்பமேவும் இளைஞர்கள், தார் அன்புடைய என் வணக்கம், தமிழின் திருத்தால் அடிப்பொடியே என் அன்பு வணக்கம். நன்னூலை பாடம் கேட்க வேண்டும், பாடம் சொல்ல வேண்டும் என்ற நினைவுகள் வந்தபொழுதே இந்த நொடியிலே எனக்கு நன்னூலை ஓதுவித்த என்னுடைய ஆசிரியர் பெருமக்களின் உருவந்தான் எனக்கு தெரிகிறது. 14 அகவையிலே நன்னூலை படிப்பதற்காக நான் ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஓராண்டு ஆசிரியர் பெருமக்களை தேடி அலைந்தேன். புதுவை ஒரு சிறிய நகரம், மிகவும் கல்விக்கும் கலைக்கும் புகழ்பெற்ற நகரம். கற்றோர்கள் அனைவருமே கல்வியை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த வண்ணமே காலங்களை கழித்துக் கொண்டிருப்பார்கள்.
சிறப்பாக காலங்களை வரைந்து கொண்டிருப்பார்கள். எனக்கு 14 சிறிய பிள்ளையாய் நான் போய் 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு 14 சிறிய பிள்ளையாய் இருக்கிறோம். அவர்களுக்கெல்லாம் வியப்பு. இந்த வயதிலே ஒருவன் நன்னூல் படிப்பதற்காக வருகின்றானே. காலையில் 10 மணிக்கு பல ஆசிரியர் வீடுகளை ஏறி இறங்கி இறுதியாக என் ஆசிரியர் பெருந்தகை அந்தாதி அரசர் அரியபுத்தினார் புதுவையிலே இருக்கின்ற குண்டுபாளையத்திலே வாழ்ந்து வந்த அரியபுத்திரனாரிடத்திலே மாணவனாக சேர்ந்து நன்னூலை நான் கற்றேன். 5, 6 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அவரிடம் இலக்கண பயிற்சி. அதைத் தொடர்ந்து நான் பாரிஸுக்கு வருகின்ற வரை, பிரெஞ்சு நாட்டுக்கு வருகின்ற வரை புதுவையில் பூத்த பெருமக்களோடு கல்வியை நான் கற்றேன். ஏந்தூர் சடகோப ராமானுஜர், முனைவர் ஈரா திருமுருகனார், இசைப்புலவர் வெங்கடேசனார், பாரதிதாசனின் மாணவர் பாரதிதாசனார், சான்றோர் பெருமக்கள் அடித்த கல்விதான் இன்றைக்கு உங்கள் முன்னே நன்னூல் என்ற இலக்கண நூலின் செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அவர்களையெல்லாம் என் மனம் மெய்முன்னே நிறுத்தி வணங்கி, நானும் இதை சொல்கின்றேனே என்ற ஓர் அச்சம், அவர்கள் சொன்ன அந்த பாடத்தை நானும் சொல்கின்றேனே என்ற ஓர் அச்சத்தோடு, சிறப்புகள் இருக்குமானால் அந்த சிறப்புகள் எல்லாம் என் ஆசிரியர் பெருமக்களையே சாரும், குறை இருக்குமானால் அவையெல்லாம் என்னையே சாரும் எனச் சொல்லி, நன்னூல் ஏன் படிக்க வேண்டும்? என்ன காரணம்? நூல் என்றாலே இலக்கணம் நூல் ஒன்றை குறிக்கும். பிறகுதான் அது மற்ற பொருளை எல்லாம், மற்ற நூட்களை எல்லாம் நூற்பா என்றால் இலக்கணம் எழுதுகின்ற அந்த பாவைத்தான் நூற்பா என வழங்குகிறோம். இலக்கியம் விளக்கு என்றால் இலக்கணம் அதன் ஒளியாகும். இலக்கியம் விளக்கு என்றால் இலக்கணம் அந்த விளக்கில் நின்று ஒளிர்கின்ற ஒளியாக இருந்து அந்த இலக்கியத்தின் உண்மை பொருளை நமக்கு உணர்த்தும். எள்ளிலிருந்து எண்ணெய் எடுப்பது போல் இலக்கியத்திலிருந்துதான் இலக்கணம் தொகுக்கப்பட்டு நமக்கு நூலாக ஆக்கப்பட்டது. இலக்கணம் என்றால், இலக்கண நூல் என்றால் என்ன? நமது சான்றோர் பெருமக்கள் எப்படி மொழியை ஆண்டார்களோ, நம் முன்னோர்கள் எப்படி நம்முடைய தமிழ் மொழியை பேசினார்களோ, எழுதினார்களோ, அந்த நெறியின்படி பேசவும் எழுதவும் வாழவும் நமக்கு சொல்லுகின்ற ஒரு கருவியாகும் இலக்கண நூல். பிழையின்றி தமிழை எழுத வேண்டும், பிழையின்றி சொற்களை வழங்க வேண்டும், பிழையின்றி கவிதையை தீட்ட வேண்டும். ஆக உலக வழக்கையும் மொழி வழக்கையும் அறிந்து நாம் கையாள வேண்டுவதற்கு துணையாக இருப்பதுதான் இலக்கணம். பெரும்பாலும் சொற்பிழை, எழுத்துப்பிழை, பொருட்பிழை, யாப்புப்பிழை இவையெல்லாம் இல்லாமல் நாம் நம்முடைய ஆக்கங்களை படைப்பதற்கு துணை செய்வது இலக்கணம். எழுத்துப்பிழையாக இன்றைக்கு மலிந்திருக்கின்ற இன்றைய பாடமாக நாம் நன்னூலினுடைய தொடக்க நிலை பாடத்தை, அதை தொடக்க சிறப்பு பாயிரமாக சொல்லுகின்ற நன்னூல் என்றால் என்ன, அந்த நூல் யாரால் எழுதப்பட்டது, அந்த நூலின் சிறப்பென்ன, யாரால் எழுதுவிக்கப்பட்டது என்பதெல்லாம் ஒரு சுருக்கமாக ஒரு மணி நேரத்துக்குள் நாம் பார்க்கலாம். எழுத்துப்பிழையாக மலிந்து இருக்கிறது. எப்படி ஒரு சொல்லை, அந்த சொல் எப்படி வழங்கப்பட வேண்டும் என்பதே தெரியாமல் நாம் எழுதுவதை காணுகிறோம். 300 என்று எழுதினால் அது தவறு. தன்னகர இன் போட்டு இருசுழி இன் போட்டு 300 என்று எழுதுதல் தவறு. 300 என்று தன்னகர இந்து போட்டு எழுதுதல் வேண்டும். அதுதான் 3
கூட்டல் 100ன் புணர்ச்சி 300 என வரும். 300 என 2 சுழி போட்டு வந்தால், ரென்னகரம் போட்டு வந்தால், முன்னே கொடுத்த 100 என பொருள்படும். ஆக, அதுபோல் 12ன்னு எழுதுவாங்க. 12, 12ன்னு எழுதுவாங்க. அப்படியெல்லாம் எழுதக்கூடாது. 10 கூட்டல் 2 என்ற சொல் நீ 2ன்னு வரும். நீ 2ன்னு வரும். 2ன்னு போடாத 2ன்னு எழுதணும். சில பேரு 500ன்னு எழுதுவார்கள். 500ன்னா 500ன்னு ஆகிடும். 5 ஐயன்னா என்பது 100 ஆகிடும். 500 5 கூட்டல் 100 என புணர்ந்தால் 500 ஐயன்னா இந்தன்னா 100ன்னு வரும். 500 என்று வரும். இதெல்லாம் நாம் நடைமுறையிலே எழுத்துப் பிழைகளாக பார்த்து வருகின்ற இடங்கள். நிறைய வரும். பயிலரங்கத்திலே கூட 500 பாட்டு எழுதியவர்களே, நான் என்னுடைய பயிலரங்கத்தை குறை சொல்லக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். குறை தப்பு இல்ல. தப்பு இயற்கையாக வருவது, அதை தெரிந்து கொண்டவர்கள் இனி தவறை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் சொல்கிறேன். பயிலரங்கம் என்பது முல்லை நாச்சியார் எல்லாம் நினைச்சு கொண்டு இருப்பாங்க, முல்லை நாச்சியாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. முல்லை நாச்சியாரை எனக்கு ரொம்பவும் பிடிக்காது. என்னன்னு கேளுங்க. முல்லை நாச்சியார் என்னிடம் ஒரு 2, 3 ஆண்டுக்கு முன்பு இலக்கணம் யாப்பு, அதாவது மரபு இலக்கணம் கற்க வேண்டும் ஐயா, சொல்லிக் கொடுங்கள் என்று என்னிடம் வந்து, அப்போதெல்லாம் தனித்தனியாகவே சொல்லித் தருவேன். தொலைபேசியின் வழியாக தனியாகவே அவங்களை அழைத்து நானும் அவர்களும் இருவருமே பேசுகின்ற வண்ணம் எழுத்து, சொற்பொருள், யாப்பு, அணி எல்லாம் சொல்லித் தருவேன். சொல்லி தந்து அவங்களை பாட்டு எழுதுவதற்கு பயிலரங்கத்திலே அவர்களை அந்த களத்திலே கொண்டு வந்து விடுவது என் வழக்கம். எல்லாம் ஒரு 15 நாள் 20 நாள் அவர்கள் சொல்லிக் கொடுத்த பிறகு அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? பாட்டு ஒழுங்கா எழுதியிருக்கணும் இல்லையா? 15 நாள் 20 நாள் படிச்சுட்டு அவங்க சேர்ந்த ஒரு அமைப்புல யாப்பு இலக்கணம் கத்துக் கொடுக்கணும்னு அங்க போயிட்டாங்க. அதனால எனக்கு அவங்க மேல கொஞ்சம் வருத்தம். ஏன்னா என் காலங்கள் வீணானது அல்லவா? என் காலங்கள் வீணாகும் அவங்களை எனக்கு பிடிக்காது. அதே சமயம் பிடிக்காதவனாக இருந்தாலும் மொழிக்காக, தான் கொண்ட கொள்கைக்காக தன்னுடைய அமைப்பிலே இருந்து பணி செய்ய வேண்டும் என்று நல்ல ஓர் இடத்தையும், நல்லா தெரியும் அவங்களுக்கு. பயிலரங்கம் என்பது சிறந்த ஓர் இடம். இங்கு பயிற்சி பெற்றவர்கள் ஓரிரு ஆண்டுகளில் சிறந்த பாவலர்களாக ஆகிவிடுவார்கள் என்பதெல்லாம் அவங்க பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. தன் சிறப்பு குன்றினாலும் குன்றட்டும், தான் சேர்ந்த அமைப்பு செழிக்க வேண்டும் என்று பயிலரங்கத்திலிருந்து பாடல் எழுதுவதை நிறுத்தி கொண்டார்கள். அப்படித்தானம்மா? ஆனால் எதிர்நிலையிலே உள்ளவர்களிடம் இருக்கின்ற நல்ல கொள்கைகளை நான் உள்வாங்குகின்றவன். அது சரி, அவர்கள் செய்தது சரி. அந்த நல்ல கொள்கை காரணமாக அவர்கள் எப்போதும் என்னிடம் பேசினாலும் நான் அவர்களிடம் இன்னும் மனதிலே இருக்கின்ற அந்த பக்கங்களை மறைத்து விட்டே பேசுவேன். அந்த வருத்தத்தை மறைச்சிக்குவேன். அவங்க பேசுவது தமிழை குறித்து இருப்பதால, சரிம்மா அப்படி பேசுகின்ற போது ஒரு நாள் தொலைபேசியிலே ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு, நன்னூல் இலக்கண வகுப்பு நான் Zoom வைத்திருக்கிறேன், நன்னூல் வகுப்பு நடத்துங்கள் ஐயா என்று, என்னை இலக்கண வகுப்பு நன்னூல் என்று கேட்கவில்லை, இலக்கணம் நடத்துங்கள், சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்டார்கள். நானும் அதை ஒப்புக்கொண்டேன். அப்படி ஒரு கொள்கை பிடிப்புடைய ஒரு பெண்மணி. அது பாராட்டுக்குரியது. அது ஈழத்து பெண்களுக்கே உரியதுன்னு நினைக்கிறேன். ஈழத்து பெண்களுக்கே அந்த கொள்கை பிடிப்பு, கொண்ட நெறியிலே மாறாமை, ஆசானை தெய்வமாக போற்றுகின்ற தன்மை. ஒருபொழுது நான் இங்க படிக்கின்ற ஈழத்து பெண்மணிகளுக்கெல்லாம் நான் அசந்து போயிருக்கின்றேன். அவங்க எல்லாம் ஆசிரியரை தெய்வத்தின் நிலையிலே வைத்து பார்க்கின்றார். வேற எந்த நிலையிலும் அவங்களுக்கு தெரியல ஆசான். அப்படி ஒரு ஆசான் மீது பற்று. அது எங்க நாட்டிலும் உண்டு, இல்லைன்னு சொல்லல. எங்க நாட்டிலும் உண்டு. சதவீதத்திலே நீங்கள் முழுமையாக இருக்கிறீர்கள் என்றுதான் சொல்ல. 1% உங்ககிட்ட குறைஞ்சிருக்கலாம். அப்படி ஒரு பற்றுடைய பெண்மணியா ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பின் வழியாக இந்த வகுப்பை நடத்துகிறார். இந்த வகுப்பு எப்படி நடக்கும்? நாம் தமிழை முறையாக பிழையின்றி எழுதுவதற்கான வழிவகைகளை இந்த வகுப்பிலே மெல்ல மெல்ல நாம் பார்க்கலாம். எனக்கு தெரியும் உங்களுக்கு நான் சொல்லுவது புரிகிறதா புரியவில்லையா என்பது எனக்கே தெரியும். நீங்கள் வந்தவரை அத்தனை புரிந்து கொண்டீர்களா? நீங்க கேட்கின்ற கேள்வியின் வழியாகவே நான் தெரிந்து கொண்டேன். மிக எளிய முறையிலே
உங்களுக்கு விளங்குகின்ற வண்ணம் ஒவ்வொன்றாக சுருக்கமாகவே நான் சொல்லுவேன். ஐயங்களை நீங்கள் இறுதியிலே கேட்கலாம். சனிக்கிழமை தோறும் இதே நேரத்திலே நாம் எழுத்திலக்கணத்தை முடித்து சொல்லிலக்கணத்தை பார்ப்போம். அதைத் தொடர்ந்து பொருள் இலக்கணத்திற்கும் நாம் செல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை இதே நேரத்திலே யாப்பு இலக்கணத்தை நாம் பார்க்கலாம். யாப்பு இலக்கணம் என்பது உங்கள் அனைவருக்கும் தமிழ் மீது ஓர் ஆசை வர வைக்கின்ற ஒரு சூத்திரம் அது. அதை இறுதியாக தான் படிக்கணும். இதெல்லாம் படிச்சுட்டு தான் யாப்பு இலக்கணத்தை படிக்கணும். ஆனா யாப்பு இலக்கணத்தை நான் சமகாலத்திலே சொல்லிக் கொடுத்து வருகின்ற பொழுது இதுவும் அதுவும் உங்களுக்கு ஒன்றாகி ஒரு சில ஆண்டுகளில் முழுமையான தமிழறிவோடு அனைவரும் படைப்புகளை படைக்கின்ற ஆற்றலை பெற்றிருப்பீர்கள். சரி, இப்போது எழுத்துப்பிழையாக சிலரை சொல்லுகிறேன். ஓட்டுநர் என்று ரன்னகரம் போட்டு எழுதுவார்கள். ஓட்டுநர் என்பது தன்னகரம் போட்டு எழுத வேண்டும். ஓட்டுநர், ஓட்டுநர், அனுப்புனர், பாடுனர், இதெல்லாம் தன்னகரம் போட்டு எழுத வேண்டும். அதை நாம் ஒரு கட்டளையாக ஓட்டு, பாடு, அனுப்பு என்று ஒரு கையக்கு என்று இயக்குனர் கூட நம்ம நிறைந்த சொல்லாட்சி அல்லவா, நமக்கு தெரிந்த திரைப்படத்திலே வருகின்ற ஒரு சொல்லாட்சி இயக்குனர். இதெல்லாம் நல்ல நிறுவனர் என்ற நிறுவு, இப்படி ஒரு கட்டளையாக வந்து அதை தொடர்ந்து வருகின்ற அந்த நர் என்பது தன்னகர நானாவும் இரண்டாவும் பெற்று வரும். இப்ப ஸ்ரீதரன் என்று நீங்கள் இது வடமொழி இருந்தாலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ஸ்ரீதரன் என்று எழுதுகின்ற பொழுது நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், சி போட்டு வல்லின இறையண்ணா போட்டு எழுதுவார்கள். ஸ்ரீதரன் என்று எழுதுவார்கள். அப்படி எழுதக்கூடாது. ஸ்ரீதரன் என்ற ஸ்ரீ என்ற அந்த வட எழுத்துக்கு சீனா இடையின ரீ எண்ணா போட்டு எழுத வேண்டும். ஸ்ரீ என்பது அப்படிதான் வரும். அதாவது சிறிய வர அந்த ரீ போடக்கூடாது. இந்த ரீ இடையின ரீ போட வேண்டும். இது எங்கிருந்து ஐயா சொல்கிறீர்கள்? நாங்கள் எல்லாம் ஸ்ரீ என்ற வல்லின ரீ தானே போட்டு எழுதுகிறோம். இதுவரை அதுதானே எங்களுக்கு தெரியும். நீங்கள் மாற்றிச் சொல்லியிருந்தால் ஆழ்வார்கள் பிரபந்தத்திலே 4000 பாடல்களை ஆழ்வார்கள் பாடியிருக்கின்றார்கள். அங்கு ஸ்ரீதரா 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 என்று அவர்கள் கூறுகின்ற அந்த இடங்களிலெல்லாம் இடையினறி இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆக இலக்கியத்திலிருந்து நாம் இலக்கணத்தை உணருதல் வேண்டும். எனவே அது போல அழி என்று வருகின்ற போது அலின்னு எழுதுவாங்க. அழித்தான் என்று எழுதுகின்ற போது அந்த எழுத்து மாறி அழித்தான் என்பதை அழித்தான் என்று, கிட்டத்தட்ட பொருளே வேறு. அழித்தான் என்ற பொருள் வேறு, அழித்தான் என்ற பொருள் வேறு. இதெல்லாம் ரொம்ப உன்னிப்பா நமக்கு அந்த இடங்கள் ஐயங்கள் வருகின்ற பொழுது நாம் ஒரு நல்ல அகராதியின் உதவியை நாடலாம். இளம் வயதிலே நமக்கு வந்து சில இடங்களிலே ஐயங்களை வரத்தான் செய்யும். இந்த ரீ வருமா, அந்த ரீ வருமா, கோருகிறேன், எந்த ரூ வரும் தெரியாது. உங்களுக்கு கோருதல் என்பது வல்லின இடையினரா வர வேண்டும். அதுக்கு வேறு கோருதல் என்ற அந்த சொல்லுக்கு வேற பொருள். எனவே எந்த சொல்லிலே நாம் என்ன பொருளிலே கையாளுகிறோம் என்பதை நமக்கு ஒரு ஐயம் வந்து விட்டது என்றால் நாம் வந்து ஒரு அகராதியை எடுத்து அந்த அகராதியிலே இந்த சொல்லை பார்த்து அதன் பொருளை நாம் உணர்ந்து கொண்டோம். அகராதி படித்தவண்ணம் இருக்க வேண்டும். அது எவ்வளவு காலங்கள் 90 வயதில் கூட அகராதியை படித்துக் கொண்டிருந்த என் ஆசிரியர் உண்டு. பாவலர் சித்தன் அவர்கள் இல்லத்துக்கு சென்று நான் அவருடைய அகராதியை கேட்டேன். ஐயா, உங்கள் அகராதி எனக்கு அன்பளிப்பாக கொடுத்து விடுங்கள். அவர் 93 அகவையில இருக்கிறார். உங்கள் அகராதி எனக்கு துணையாக இருக்கட்டும் ஐயா என்று கேட்டபோது, அது ஒன்றே ஒன்று எனக்கு இருக்கட்டும்டான்னார். அது ஒன்றே ஒன்று எனக்கு இருக்கட்டும் தாசன், என்ன நான் எப்ப வேணாலும் பார்ப்பேன், அதை படிப்பேன் என்ன சொன்னார். அப்ப 93 அகவையிலும் என் ஆசிரியர் பிறந்தகை அகராதி ஒன்றை வைத்துக் கொண்டு இருப்பார். அந்தாதி அரசு என்று சொன்னேனே முதலே என் ஆசிரியர், அவருடைய தலைமாட்டிலே 3 நூட்கள் எப்போதும் இருக்கும். ஒன்று அகராதி, பெரிய அகராதி, விகடன் பதிப்பகம் போட்ட மிகப்பெரிய அகராதி ஒன்று வைத்திருப்பார். மற்றொன்று திருக்குறள், பெரிய திருக்குறள் ஒன்று வைத்திருப்பார். மற்றொன்று திருவருட்பா. இந்த 3 நூலும் என்னுடைய ஆசிரியர் பிறந்தகையினுடைய தலைமாட்டிலே எப்போதும் இருக்கும். படித்துக்கொண்டே இருப்பார். என் ஆசிரியர் பிறந்தகெல்லாம் எப்ப நான் அவர்கள் இல்லத்தில் போனால் படித்தவண்ணமே இருப்பார்கள். படித்தவன் நான் அடிக்கடி என்னுடைய பயிலரங்கத்திலே பயிலுகின்ற மாணவர்களுக்கெல்லாம் சொல்லுவேன், எழுதுவது 1 மணி நேரம் என்றால் படிப்பது 3 மணி நேரம் இருக்க வேண்டும் என்று அறிவுரை சொல்லுவேன். ஆனால்
அவர்கள் எல்லாம் கேட்டார்களா என்று தெரியவில்லை. ஏன்னா கேட்டிருந்தால் எனக்கு அவர்கள் படைப்பிலே தெரியும். அந்த 3 மணி நேரம் அவர்கள் படித்துவிட்டு ஒரு கவிதை எழுதினால் எனக்கு தெரியும். படிக்காமலேயே கவிதை எழுதி கொண்டாலும் எனக்கு தெரியும். இது இன்னும் அவர்கள் வளர்ச்சி பெறவில்லை, இன்னும் வளர வேண்டும் என்று எல்லாரிடமும் சொல்லுவேன். படிப்பது ஒரு நாள் என்றால், படிப்பது எழுதுவது ஒரு நாள் என்றால், படிப்பது 4 நாளாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை எனக்கு உரைத்த நெறி அது. ஆக ஸ்ரீதரா என்பது இடையினரி போட்டு எழுதுதல் வேண்டும். சில சொற்கள் இதெல்லாம் எழுத்து ஒரு எழுத்து வர வேண்டிய இடத்திலே மற்றொரு எழுத்து வந்து நமக்கு பிழையை செய்து, இந்த பிழை இல்லாமல் எழுத வேண்டுமானால் நாம் இலக்கணம் கற்க வேண்டும். சொற்பிழை சில நேரத்தில் இருக்குது. விஞ்சி, மிஞ்சின்னு இருக்குது. இது ரெண்டுமே சில பேரு ஒரே பொருள்னு எடுத்துக்கிறாங்க. விஞ்சுதல், மிஞ்சுதல். மீனா அது வீணா. விஞ்சுதல் என்பது வேறு பொருள், மிஞ்சுதல் என்பது வேறு பொருள். ஆனா சில பேர் இரண்டையுமே ஒரு பொருள் என்று நினைத்து கையாளுவார்கள். விஞ்சுதலையும் ஒரு பொருளில் எடுத்துக் கொள்வார்கள், மிஞ்சுதலையும் ஒரு பொருள். விஞ்சுதல் என்பது அதிகமாகுதல். விஞ்சுதல் என்பது அதிகமாகுதல். விஞ்சுதல் என்பது மீதியாகுதல். மிஞ்சியது மிச்சத்தால் காணப்படும் இருக்குதுன்னா அது மிச்சம். மீதி என்னிடம் மிச்சம் 5 ரூபாய் இருக்கிறது என்று சொல்லலாம். மிச்சம் மிஞ்சி இருக்கிறது 5 ரூபாய். விஞ்சி இருக்கிறது என்று சொன்னால் அது அதிகமாக அதாவது என்னிடம் இருக்கின்ற பணத்தை விட 5 ரூபாய் என்னிடம் விஞ்சி இருக்கிறது என்று பொருள். மீதி இருக்கிறது என்று சொல்வதற்கும் விஞ்சி அதிகமாக இருப்பது என்று சொல்வதற்கும் வேறுபாடு உண்டு. ஆக விஞ்சுதல், மிஞ்சுதல் என்பதை நாம் சொல்லை எந்த பொருளில் கையாளுகிறோம் என்பதை உணர்ந்து கையாள வேண்டும். சில பேர் எழுதுவார்கள், முயற்சிக்கிறேன் என்று எழுதுவார்கள். அப்படி எழுதக்கூடாது. முயற்சிக்கிறேன் என்று சிக்கிறேன் என்று அதுக்கு பொருள் ஆயிடும். முயற்சிக்கிறேன் என்று வந்தாலே அது அப்படி சரியா வராது. முயற்சி செய்கிறேன், முயல்கிறேன் என்றுதான் எழுத வேண்டும். முயல்கிறேன், முயற்சி செய்கிறேன். சில பேரு இரும்பூது கொள்கிறேன், உங்களை கண்டு நான் இரும்பூது கொள்கிறேன் சொல்லுவார். இரும்பூது என்ற சொல் வியப்பு என்ற பொருள் உடையது. நான் உங்களை கண்டு வியந்து நீங்கள் நலமாக இருப்பதைக் கண்டு நான் இரும்பூது கொள்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறீர்கள், அதனால் நான் வியப்பாக பார்க்கிறேன் என்ற பொருள் வந்துவிடும். அதை விட முக்கியமானது எனது மகன், எனது குருநாதர், எனது அப்பா அம்மா என்றெல்லாம் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். எனது என்பது அகிரிணைக்குரிய சொல்லாட்சி. என் கூட்டல் அது எனதுன்னு ஒரு அகிரிணைக்கு சொல்கின்ற போது எனது பொருள், எனது வீடு, எனது நூல் என்று சொல்லலாம். தப்பு இல்லை. அது ஒருமைக்குரியதுதான். எனது பொருள், எனது வீடு, எனது நூல் என்றெல்லாம் சொல்லலாம். தப்பு இல்லை. ஆனால் எனது மகன் என்று சொல்லக்கூடாது. எனது குருநாதன் சொல்லக்கூடாது. எனது ஆசிரியர்னு சொல்லக்கூடாது. அப்ப நீங்க ஆசிரியரை அக்ரிணியா ஆக்கிட்டீங்க. எனது ஆசிரியர்னா அவரு அதாவது இதனுடைய விகுதியும் அதனுடைய அந்த விகுதியும் பொருந்தல. அது உங்களுக்கு தெரியல. சில இடத்துல தெரியும். உங்களுக்கு விகுதி அவன் வந்தான்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். அவன் என்பது உயர்திணை, வந்தான் என்பது உயர்திணை வினைமுற்று, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் எனது பையன், எனது குழந்தை என்று சொல்லும்போது உங்களுக்கு அதனுடைய வினை முற்று தெரியல. அதை கண்டுபிடிக்காத எனது குழந்தை என்று எழுதுகின்றீர்கள், எனது குருநாதர் என்று எழுதுகின்றீர்கள். அப்படி வராது. என் குருநாதர் என்று வரும், அல்லது எனக்கு குருநாதர் எழுதலாம், தப்பு இல்லை. ஆனால் எனது குருநாதர் இன்று முதலாவது நமது பயிலரங்கத்தில் எழுதும் எனது என்ற சொல்லை கையாளுகின்ற பொழுது கவனமாக கையாள வேண்டும். எனது என்ற சொல் ஒருமையில் அகிரிணைக்கு வரும், அது உயர்திணைக்கு வராது. மனதைன்னு எழுதுவாங்க சில பேர், மனதை எழுதுறாங்க. மனதை என்ற புணர்ச்சி தப்பு. அது இதெல்லாம் புணர்ச்சி இதில சொல்லணும். இது சொல்லாக இருப்பதால உங்களுக்கு சொல்லு தவறாக எடுத்து சொல்றேன். மனம் கூட்டல் ஐ என்று வருகின்ற போது மனத்தை என்றுதான் புணரும். மனதை பணம் கூட்டலை பணதை என்று நீங்கள் சொல்வதில்லையே. பணம் கூட்டலை பணதை என்ன சொல்றீங்க? பணம் கூட்டலை வனத்தை என்று தானே சொல்றீங்க. மனம் கூட்டலை மனதைன்னு சொல்ற, அத மனதைன்னு ஏன் சொல்றீங்க? மனத்தைன்னு சொல்ல, மனத்தை அத்துச்சாரிகை வந்துதான் அங்கு மனத்தைன்னு வரும். மனதில் உறுதி வேண்டும் என்ற பாட்டு கூட மனத்தில் உறுதி வேண்டும்னு தான் வரும்.
மனதில் உறுதி வேண்டும், மனத்தில் உறுதி வேண்டும். இது அப்ப இந்த மகரத்தை ஈற்றாக உடைய ஒரு சொல் வருகின்ற பொழுது, அதனுடைய வேற்றுமை உருவுகள் புணர்கின்ற பொழுது, அங்கு பெரும்பகுதி உங்களுக்கு அத்துச்சாரியை புணர்ந்து மனத்தை, பணத்தை என்றுதான் புணரும். இத நம்ம கவனத்துல கொள்ளணும். இன்னைக்கு நீங்க கேட்கிற இந்த செவியால கேட்கிற இந்த இந்த செய்தி என்னைக்குமே வாழ்நாள்ல மறக்கக்கூடாது. மனம், மனத்தை ஒரு சொல், அதாவது ஒவ்வொன்றுக்கும் நீங்க ஒவ்வொரு சொல்லை நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய நினைவு வைக்க முடியாது. மனம், மகரத்தை ஈற்றாவுடைய ஒரு சொல்லுக்கு மனம் என்ற ஒரு சொல்லை மட்டும் நீங்க நினைவில் வைத்துக்கொண்டு மனத்தை என்றுதான் எழுத வேண்டும் என்று வைத்து அதை வைத்து மற்றதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். சில பேர் நூல்கள், நூட்கள்னு எழுதுவாங்க. நாட்கள்னு எழுதுவாங்க. நூட்கள், நாட்கள்னு எழுதுவாங்க. அது போல எழுதக்கூடாது. நூல்கள், நாட்கள்னு வராது. நூல்கள் என்றுதான் எழுத வேண்டும். வல்லினத்தை திரிக்க கூடாது. நூட்கள்னு திரிச்சு எழுதக்கூடாது. நாட்கள்னு அந்த இல்ல திரிக்க கூடாது. இயல்பாக நாள்கள், நூல்கள் என்று எழுத வேண்டும். அதாவது நெடிலை, நெடிலை தொடர்ந்து வந்திருக்கின்ற இல், இல் 2 இருக்குது. இல் இருக்குது. இல் 2மே சொல்றேன். 2 இல்லுமே உங்களுக்கு நெடிலை தொடர்ந்து ஒரு மொழியினை முதல் சொல் நெடிலாக இருந்து அடுத்த அடுத்த எழுத்து உங்களுக்கு இந்த 2 இல் வந்தால் அந்த இடங்களில் உங்களுக்கு வந்து இயல்பாக அந்த இடங்கள் பெரும்பகுதி புணராது. அப்படி பெரும்பகுதி அது சில இடங்கள் மாறுபடும். அதை நான் பின்னால சொல்றேன், சொற்புணர்ச்சியில சொல்றேன். வேற்றுமையில் அது புணர்ந்து வரும். அது வேற்றுமையில் புணர்ந்து வரும் என்பது உணர்ந்து செய்யணும். இது நாள்கள் என்பது அப்படி அல்ல, நூல்கள் என்பது அப்படி அல்ல. பன்மை விகுதி வருது. அந்த பன்மை விகுதி வரத்தோட்டு உடனே எல்லாரும் அந்த வேற்றுமைக்கு புணர்ற மாதிரி நீங்க இங்க நூட்கள் என்றும் நாட்கள் என்றும் புணர்றீங்க. நாட்கள் என்று வேற்றுமையில் பொருள் பார்த்தால் நாள்பட்ட கல் என்றும் அல்லது இந்த நாளுக்குரிய கல்லும் என்றும் பொருள் வரும். நாட்கள் என்பது வந்து கல் என்பது குடிக்கக்கூடிய கல் ஆகிடும். இந்த பன்மைக்கு வருகின்ற கல்லாக அது இருக்காது. எனவே நெடிலை தொடர்ந்து 2 லகரங்களும் வருமானால் அந்த லகரங்கள் கல்விகுதி பெறுகின்ற இடங்களில் தெரியாமலேயே வரும். நாள்கள், நூல்கள் என்றுதான் வரும். இப்ப இதே சொல் கூட்டல் கல் வந்து சொற்கள்னு வரும். குறிலை தொடர்ந்து வருகின்ற போது சொற்கள்னு வரும். பல் கூட்டல் கல் பற்கள்னு வரும். அது வேறு. அது குறிலை தொடர்ந்து வருவது, இது நெடிலை தொடர்ந்து வருவது. இதையும் அதையும் ஒன்றாக எண்ணிக்கொண்டுதான் எழுதுகின்ற. இது என்னன்னா உங்களுக்கு இந்த நீங்க கவிதையில ஏன் இதை குறிப்பா சொல்றேன்னா, கவிதை எழுதுகின்ற போது நாட்கள்னு இட்டு வச்சு எழுதிடுறீங்க, நூட்கள்னு வல்லின இரு வச்சு எழுதிடுறீங்க. அந்த இரு அங்க எதுகையில வராது, புணர்ச்சியில வராது. அது வராத ஒரு எழுத்தை நீங்கள் வந்தது போல் பிழையாக எழுதி அதற்கு பிழையாகவே நீங்களும் வந்து மற்ற எதுகையில் அமைத்து எழுதினால் பாடல் வந்து எதுகை பிழையாகிவிடும். எனவே அது காவேரி என்று எழுதுவார்கள். காவிரிதான் சொல்லாட்சி. காவிரிந்து காவிரி பூம்பட்டினம் என்று எழுத வேண்டும். இது சில பேர் வந்து அடையார், பெரியார், இது அடையாரம், பெரியார், காட்டார், இந்த எல்லாம் இரு போட்டு வல்லின இரு போட்டுடுவாங்க. அது ஆறு. அடையாறு, பெரியாறு, காட்டாறு என்று வருகின்ற பொழுதெல்லாம் வல்லின ரூ போட வேண்டும். இந்த இரு போடக்கூடாது. நான் பார்க்கிறேன் சில பேர் காட்டார்னு எழுதுறாங்க. அது போல எழுதக்கூடாது. மனமாற என்று எழுதுகின்றது வல்லினரா போடக்கூடாது. மனமாற உங்களை வாழ்த்துகிறேன்னு சொன்னா அதுக்கு பொருள் வேறு. மனமாற வாழ்த்துகிறேன், மனமாற வாழ்த்துகிறேன்னா மனமாற வாழ்த்துகிறேன்னு இடையின இரு போடணும். இதுதான் ஆறுதல், அது மாறுதல். மனமாறன்னா மனம் மாற வாழ்த்துகிறேன் பொருள் ஆயிடும். இது மனம் ஆற வாழ்த்துகிறேன்னா மனம் குளிர்ந்து நான் உங்களை வாழ்த்துகிறேன் பொருள் வரும். எனவே இந்த சொல்லாட்சிகளை எல்லாம் நாம் பொருள் உணர்ந்து கையாள வேண்டும். இன்னும் கூட ஒரு சொல், எல்லாரும் பெரும்பகுதி பிழையாக எழுதுகின்ற ஒரு இடம் இந்த இடத்திலே மாணவர்களுக்கு பயன்படும் என்பதால் சொல்லி செல்கிறேன். ஓர் என்ற சொல்லாட்சியை பயன்படுத்துகின்ற போது மிக கவனமாக கையாள வேண்டும். ஒரு ரெண்டுமே ஒன்று, அதிலிருந்து ஒரு, அதிலிருந்து ஓர் வரும். ஆக 3 சொற்கள் எண்ணைத்தான் குறித்து வருகின்றன. எண் பொருளைத்தான் ஒன்று என்ற ஒருமையை குறித்து வருகின்றன. இதிலே ஒரு பொருள் என்று எழுதலாம், ஒரு வீடு என்று எழுதலாம், தப்பு இல்லை, இதெல்லாம் சரி. ஆனால் ஒரு பொழுதும் ஒரு இரவு என்று எழுதக்கூடாது.
இது ஆங்கிலத்திலே இந்த இலக்கணம் இருக்குது. ஆன், ஆ என்ற இலக்கணம் இருக்குது. ஆன் ஆப்பிள், ஆட், ஆ டாக், ஆன் ஆப்பிள்னு நம்ம சொல்றோம் பாருங்க. எது இதுல பிழை, எது சரின்னு உங்களுக்கு தெரியும். உயிர் வருகின்ற இடத்திலே ஆன் ஆப்பிள், உயிர் இல்லாத இடத்திலே ஆன் டாக்ன்னு வரும். ஆனால் அதுபோலதான் இங்கேயும் உயிர் வருகின்ற இடங்களில் எல்லாம் ஒரு என்பது ஓர் என மாற்றம் அடையும். ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஓர் இல்லம் என்று எழுத வேண்டும். ஓர் இரவுன்னு எழுத வேண்டும். ஒரு இரவு என்று பாடல்ல எழுதினால் அந்த ஒரு இரவு என்பது எதுகையாகவும் ஆகாது. நீங்கள் செய்த சந்த கணக்கும் ஆக ஓர் என்று வருகின்ற பொழுது நீங்கள் கவனமாக கையாள வேண்டும். அதுபோல் பெரும் என்ற ஒரு சொல் இருக்கிறது. இதுக்கு ஒப்பான ஒரு சொல் அது. இதே இலக்கணத்தை உடையது. பெரும் பொருள் என்பது பெரும் பொருள், பெரும் மறை என்ற மெல்லின இது உயிர்மை எழுத்து வருகின்ற பொழுதெல்லாம் அது பெரும் அப்படியே இருக்கும். ஆனால் பெரும் என்ற சொல்லுக்கு பக்கத்திலே உயிரில் வருகின்ற வருமொழி உயிராக இருந்தால் பெரும் என்பது பேர் என்று மாறும். சரி, அது மாற்றங்கள்லாம் பிறகு நம்ம இலக்கணத்தில் நீங்க படிக்கலாம். புணர்ச்சியில் நம்ம அதெல்லாம் பெரும் என்பது பேர் என்று எப்படி மாறியது என்பதெல்லாம் அந்த பாடங்கள் வருகின்ற போது படிக்க. ஒரு என்பது ஓர் என்று எப்படி மாறியது என்பதையும் நாம் அந்த பாடங்கள் வழியாக பாடங்கள் வழியாக நாம் படிக்கலாம். சரிதானா? இப்ப பெரும் பெரும் அழகு பேரழகுன்னு தான் வரும். பெரும் ஊர் பேரூர்னு வரும். பெரிய ஊர்னு எழுதக்கூடாது. பெரிய பெரிய ஊர்னு கூட அது வேற மாதிரி வந்துடும். பெரிய ஊர்னு வரும். பெரும்பூர் பேரூர் என்று புணரும். பெரும் ஆசிரியர் பேராசிரியர்னு புணரும். ஆக இன்னும் கூட இந்த திருமண பத்திரிகைகளை நம்ம பார்க்கின்ற போது திருநிறை செல்வன், திருநிறை செல்வின்னு இச்சு போட்டு எழுதுவாங்க. அப்படி எழுதக்கூடாது. ஏன்னா நீ இதெல்லாம் நம்ம வீட்டுல ஒவ்வொரு வீட்டில் நடக்கின்ற எழுதுகின்ற சொல்லாட்சிகள். திருமணம் நம்ம எடுத்த பத்திரிகைகள் திருநிறை செல்வனுக்கும் திருநிறை செல்விக்கும் இச்சு போடுவாங்க. திரு நிறை செல்வன், அந்த நிறை செல்வனை சேர்த்தே எழுதணும், பிரிச்சு எழுதக்கூடாது. வினைத்தொகை அது. சில பேர் திருநிறை செல்வன் அந்தாண்ட பிரிப்பாங்க. அந்த அந்த சொல்லு வந்து திரு நிறை செல்வன் ரெண்டு சொல்லு அல்ல. அது நிறை செல்வன் என்பது ஒரு சொல்லு, நிறை செல்வி என்பது ஒரு சொல்லு. அது வந்து ஒன்றுபட்டு வருகின்ற ஒரு சொல்லாட்சி. அதாவது இரண்டு சொல்லுல உங்களுக்கு தனித்தனியா இருந்தாலும் அது வினைத்தொகையாக வருகின்ற போது ஒரு பொருளாக ஒரு சொல்லாக நமக்கு காட்சி கொடுக்கும். அதை பிரித்து எழுதக்கூடாது. அது வேணா நீங்க பாட்டுல வருகின்ற போது அந்த பாட்டுக்காக நீங்க அசைக்காக பிரிக்கலாம். அது கூட நான் பிரிக்க மாட்டேங்க. நான் அப்படி பிரிக்கின்ற இடம் வந்து அந்த சொல்ல பயன்படுத்த மாட்டேன். இதெல்லாம் என்னுடைய பாட்டுடைய நுட்பங்கள். நான் பாட்டு எழுத திருநிறை செல்வன் என்பதை திருவ பக்கத்துல வச்சு செல்வனை அந்தாண்ட எடுத்துன்னு போக மாட்டேன். நான் ஊறுகாய் என்று வருகின்ற போது ஊரு காயனை தனியா எடுத்துன்னு போக மாட்டேன். அது ரெண்டுத்தையும் ஒரே சொல்லாக பாட்டுக்குள்ள வச்சு பாடுவோம். இதெல்லாம் நான் என்னுடைய பாட்டினுடைய உத்தியாக வச்சிருக்கிறேன். வினைத்தொகை வருகின்ற போது பிரித்து பாடுதல் கூடாது என்கின்ற உரைநடையில் பிரிக்க கூடாது, பாட்டுல பிரிக்கலாம், அதுக்கான உரிமை இருக்குது. இருந்தாலும் நான் பிரிக்க மாட்டேன். இப்ப நீங்க திருமண பத்திரிகை நீங்க போடுகின்ற போது திருநிறை செல்வன்னு போடணும். அப்படியே இச்சு போடாம இயல்பா வினைத்தொகையில வந்து வல்லினம் மிகாது. எந்த வினைத்தொகையிலும் மிகாது. அப்ப திருநிறை செல்வன், திருநிறை செல்வி என்று நாம் வந்து போட வேண்டும். இது ஒரு பக்கத்துல நாம் எழுத்து சொற்பிழையாக நிறைய செய்கிறோம். இந்த பிழையெல்லாம் இல்லாமல் எழுத வேண்டுமானால் இலக்கண கல்வி மிக மிக அவசியம். அடுத்து சந்தி பிழைன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நமக்கு அது இன்னும் அதாவது கவிதை எழுதுவது, படைப்பாளியாக வருவது என்பதெல்லாம் நம் இயற்கையாக தான் உருவாகிறோம். ஒரு படைப்பாளி எல்லாம் கத்துக்கணும் அப்படியே வருவது ஒரு நிலை. அவங்க அதுக்காக தயார் பண்ணப்படுகிறார்கள். இளம் வயதிலிருந்தே மொழி அறிவு 2, 3 அகவையிலிருந்தே மொழி அறிவு கொடுக்கப்பட்டு அவங்க அப்படியே வளர்ந்து வந்து பெருநிலை அடைவது ஒரு நிலை. இப்ப நம்மளை போன்றவர்கள்லாம் நம்ம அதெல்லாம் இல்லை, நமக்கு அந்த வாய்ப்புகள்லாம் இல்லை. நாம் ஏதோ எளிய குடும்பத்திலே பிறந்தோம், எளிய வாழ்க்கை வாழ்ந்தோம், எளிய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இனி படிப்பதற்கோ நாம் நினைத்ததை அடைவதற்கோ எந்த நிலையிலேயும் நமக்கு வாய்ப்புகள் இல்லாத சூழலிலே நாம் படைப்புகளை ஏதோ நமக்கு தெரிந்ததை நாம் எழுதுகிறோம். சரிதானா? எழுதுகிறோம். இந்த நிலையிலே நமக்கு என்ன எப்படி சொற்கள் புணர்ந்தால் வல்லினம் எங்கு மிகும் எங்கு மிகாது என்பதெல்லாம் இன்றைய புலவர்களுக்கெல்லாம் இன்றைய படைப்பாளிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய இடையூறாக இருக்கிறது. எங்க மிகணும் தெரியாது, ரொம்ப எளிது. மிக மிக எளிய தமிழ் இலக்கணம் என்பது எல்லாரும் என்ன நினைச்சுன்னு இருக்கிறாங்க, ரொம்ப கடினம் நினைச்சுக்கிறாங்க. தமிழ் இலக்கணம் வந்து படிக்க படிக்க இணைக்கக்கூடியது.
கசக்கக்கூடியதல்ல. என் அப்பா சொல்லுவார். என் அப்பா தான் என்னுடைய ஆசிரியர். முதல் ஆசிரியர். கவிஞர் ஜனார்த்தனன் என் முதல் ஆசிரியர். அவர் அந்த காலத்துல நான் முதல்ல படிக்க போகும்போதே, கணக்கு கசக்குண்டா அவருக்கு என்னமோ கணக்கு வராது பாரு. வரல போல. கணக்கு கசக்குண்டா, தமிழ் இலக்கணம் இனிக்குண்டான்னுவாரு என்கிட்ட. நானும் அததான் சொல்றேன். கணக்கும் எனக்கு களிப்பத்தான் தந்தது. எனக்கு நம்ம இலக்கணம் ஒரு கணக்கு தான். தமிழ் இலக்கணமும் ஒரு கணக்கு தான். நீங்க போக போக பாட்டு எழுத வருகின்ற போது உங்களுக்கு அது தெரியும். எல்லாமே கணக்கு என்பது தமிழ் இலக்கணம் மிகப்பெரிய கணக்கை கொண்டிருக்கிறது என்பதை நீங்க போக போக தெரிஞ்சுக்கலாம். சரி. அந்த எங்க மிகுது எங்க மிகலன்னு தெரியல. பால் குடம் என்று பாற்குடம் என்று மிகும். அருட்பெருமை இன்னும் அருட்பெருமை என்று 2 இல்லும் தெரியும். பாற்குடம் என்ன? வேற்றுமையில் பாலை உடைய குடம், அருளை உடைய பெருமை என்று வேற்றுமையில் பொருள் பார்த்து அந்த இடத்திலே மிக்க வேண்டும். வேல்படை அருட்செல்வம் என்று வருகின்ற போது வேளாகிய படை, அருளாகிய செல்வம் என அந்த 2 இடத்திலுமே நாம் அந்த இல்லை திரித்து எழுத வேண்டும். வேட்படை அருட்செல்வம் என்று எழுத வேண்டும். அது பண்பு தொகையிலே உங்களுக்கு இதெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கமா பின்னால அந்தந்த பாடம் வருகின்ற போது பண்பு தொகைன்னா இப்படி வரும், வேற்றுமை இப்படி, வேற்றுமை 6 பொதுவாக இந்த சந்தி என்பது சொற்புணர்ச்சி என்பது உங்களுக்கு 2 வகையிலே நடக்கிறது. இதை நல்லா தெளிவா வச்சுக்கணும். இந்த தெளிவு உங்களை வச்சுதான் நீங்க எங்க மிகும் எங்க மிகாது என்பதை நீங்கள் முடிவு செய்ய முடியும். 2 வகையில. ஏன் சொற்புணர்ச்சி எதற்காக நடக்கிறது என்பதெல்லாம் மிக விரிவான பாடம். பொருள் உணர்வதற்காக சொற்புணர்ச்சி நடைபெறுகிறது. என்ன பொருள்? ஒரு சொல் புணர்ந்ததை வச்சுத்தான் நம்ம பொருளை உணர முடியும். இப்ப தந்தப்பலகை என்று வந்தால் இப்பு போட்டா ஒரு பொருள், போடவில்லை என்றால் ஒரு பொருள். தந்தப்பலகை பெயரெச்சமாக தந்தப்பலகைன்னு பெயரெச்சமாக எடுத்துக்கொண்டால் மிகாது. தந்தப்பலகை இப்பு போட்ட தந்தத்தால் ஆன பலகை என்று முன்னவேற்றுமை எடுத்துக்கொண்டால் அந்த இடத்திலே உங்களுக்கு தந்தத்தால் ஆன பலகைன்னு மிகுத்து வரும். கலைக்கழகம் கலைக்கழகம் வரும். கலைக்கழகம் என்றால் பொருள் வேறு, கலைக்கழகம் என்றால் பொருள் வேறு. கலைக்கழகம் என்றால் கலைந்த கழகம், கலைகின்ற கழகம், கலைந்திடும் கழகம் என்று அது பொருள் தரும். கலைக்கழகம் என்று இக்கு போட்டால் கலையை வளர்க்கின்ற கழகம் என்று 2 உருவும் உடன்பக்க தொகையாக வரும். ஆக இந்த மிகுதல் என்பது ஏனென பொருள் உணர்த்துவதற்காக நடைபெறுகிறது. இது பின்னால் நம்ம புணர்ச்சியிலே நம்ம பார்க்க வேண்டிய பாடம். நான் சும்மா போகும் போக்கிலே உங்களுக்கு புணர்ச்சி சந்தி பிழை என்பதற்கான விளக்கத்தை சொல்கிறேன். இது ஏன் என்றால் பொருள் புரிந்து கொள்வதற்காக நடைபெறுகிறது. 2வது சில எழுத்துகள் சில எழுத்துக்களோடு உங்களுக்கு சேராது. அப்படி சேராத எழுத்துக்களை நிலைமொழி ஈற்றிலும் வருமொழி சேராத எழுத்துகள் இருந்தால் அந்த எழுத்துக்களை சேர்ப்பதற்காக புணர்ச்சி நடைபெறுகிறது. 2வது 3வது உங்களுக்கு புணர்ச்சி ஒன்று உங்களுக்கு சொல்லழகுக்காக, 2வது சேராத எழுத்துக்களை சேருவதற்காக, 3வது தமிழின் கட்டுக்கோப்பாக இருக்கின்ற மொழி இறுதி எழுத்துகள் எது, மொழி முதல் எழுத்துகள் எது என்பதையெல்லாம் உணர்ந்து கையாளுவதற்காக இந்த சொற்புணர்ச்சி நடைபெறுகிறது. சரி, இதை பிறகு நம்ம இந்த புணர்ச்சி வேற்றுமை வழியிலும் அல் வழியிலும் நடக்கும். இது வேற்றுமை வழி என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்வழி என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். புணர்ச்சியே இந்த 2 வழியில் தான் நடக்கிறது. வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சி. அந்த வேற்றுமை புணர்ச்சியிலும் அல்வழி புணர்ச்சியிலும் உயர்திணை வந்தால் எப்படி புணரும், அகிரிணை வந்தால் எப்படி புணரும், இது ஒரு வகை. இது 2வது வகை. நீங்கள் அந்த புணர்ச்சியை கற்கின்ற போது உங்களுக்கு ரொம்ப அழகாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். இப்போது அப்படி லேசா தெரிஞ்சிருப்பாங்க. புணர்ச்சி என்பது 2 வகையாக நடைபெறும். வேற்றுமை புணர்ச்சி என்றும் அல்வழி புணர்ச்சி என்றும் 2 வகையாக நடக்கும். அதற்குள்ளே 2க்குள்ளேயும் உயர்திணை வந்தால் எப்படி புணரும், அகிரிணை வந்தால் எப்படி புணரும் என்று மற்றொரு வகை உங்களுக்கு புணரும். அதுபோல குறில் வந்தால் எப்படி புணரும், நெறில் வந்தால் எப்படி புணரும் மற்றொரு வகையிலே அது இன்னொரு சிறிய பாடம். அடுத்தது வருமொழி வினையானா எப்படி புணரும். சில இடங்கள்ல வேற்றுமையாக இருக்கு, ஆனா வருமொழி வினையானா வேற மாதிரி புணரும். சில இடங்களில் தகரம் என்ற வருமொழி தகரமாக இருந்தால் அதனுடைய புணர்ச்சி வேறமாக. எல்லாமே கற்றுக்கொள்ள மிக 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 எளிது.
கடினம். இப்ப நான் சொல்வது என்ன உங்களுக்கு கேட்பதற்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா அந்தந்த இடத்தை சென்று, அந்த இடத்தை நாம் கற்கின்ற போது, இதுதானா புணர்ச்சி? இதுக்கு தானே நம்ம இவ்வளவு நாள் தெரியாம இருந்தோம். நமக்கு வந்து அ ஒரு இதா இருக்கும். வியப்பா இருக்கும். ரொம்ப எளிமையா இருக்குதே. இப்ப பால் குடித்தான்னு எழுதும்போது, அங்க பாற்குடித்தான்னு எழுதக்கூடாது. பால் குடித்தான், பாலை குடித்தான்னு 2ஆம் வேற்றுமை தொகை. பால் குடித்தான்னு வருகின்ற போது 2ஆம் வேற்றுமை தொகை. பாலை குடித்தான். அருள் பெற்றான். அருளை பெற்றான் என்பது 2ஆம் வேற்றுமை தொகை. இது நல்லா தெரியுது. அது 2ஆம் வேற்றுமை படிச்சுட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் அந்த தொகை குறித்தான ஒரு தெளிவு உங்களுக்கு வந்துரும். வேற்றுமை படிச்சுட்டீங்கன்னா, தொகை, விரி, உருவும் பயனும் உடன் தொகை. அது 3 வகையா தான் வரும். தொகையா வரும், வேற்றுமை தொகையா வரும், விரியா வரும், அ அந்த உருவும் பயனும் தொக்கி வரும். அது 3 வகையா அந்த வேற்றுமையா அது அந்த இடத்துல நம்ம படிச்சுக்கலாம். இப்ப பால் குடித்தான்னு வரும்போது 2ஆம் வேற்றுமை தொகையாக இருந்தால், அந்த இடத்திலே வருமொழி வினையானால் உங்களுக்கு இயல்பா வரும். பால் குடித்தான், அருள் பெற்றான் என்று எழுத வேண்டும். இதுவே குயில், கரிது, பொருள் பெரிதுன்னு வருது. இது எல்லாம் எழுவாய்த் தொடராக நாம் கொள்ள வேண்டும். குயில் பறந்ததுன்னா, அங்க குயிற் பறந்ததுன்னு மீட்கக்கூடாது. குயில் பறந்தது, அருள் பொருள் பெரியது. பொருள் பெரியது இயல்பா எழுதணும். அங்க போய் பொற்பெரிது. இத நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அல்வழி அது எழுவாயாக வந்த காரணத்தால் நாம் வந்து அந்த இடத்திலே வந்து நாம் வந்து இயல்பா எழுதணும். சரிதானுங்களா? வேற்று வேற்று எழுதணும். அதுபோல உங்களுக்கு உண்மையாக சில சொற்கள் வரும். இந்த இல்லுக்காகவே சொல்றேன் உங்களுக்கு. உண்மையாக வரும். கால், கை. கற்கைன்னு எழுதக்கூடாது. கால், கை. காலும், கையும் என்று பொருள். ஆம், பொருள் புகழ்னு பொருட்புகழ்னு எழுதக்கூடாது. பொருள் புகழ்ந்து அப்ப உண்மையில் வருகின்ற பொழுது உங்களுக்கு இயல்பாக வரும். எழுவாயாக வருகின்ற பொழுது உங்களுக்கு இயல்பாக வரும். வேற்றுமையில் 2ஆம் வேற்றுமை தொகையாக இருந்து வருமொழி வினையானால் இயல்பாக. இது இன்னும் பெரிய பாடம். இது சும்மா உங்களுக்கு புரிய வேண்டும். புணர்ச்சி என்பது மிக முக்கியம் என்பதால், புணர்ச்சி எதற்காக முக்கியம்? பொருள் புரிந்து கொள்வதற்காகவும், சொற்கள் ஒரு எழுத்து நிற்க மற்றொரு எழுத்து வந்தால் அந்த எழுத்தும் இந்த எழுத்தும் ஒன்று சேராது என்பது தமிழர்கள் கண்டுணர்ந்த ஒரு மரபு நெறி இருக்கிறது. மயங்கும் எழுத்து, மயங்கா எழுத்துன்னு மரபு இருக்கிறது. அந்த மரபை நோக்கி அந்த இடத்திலே ஒரு ஏற்பாடாக இப்படியெல்லாம் இந்த எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் மாறும் என்று ஒரு மாற்றத்தை அந்த புணர்ச்சிக்காக செய்து வைத்தார்கள். இது ஒரு அதாவது இலக்கணம் தேவை என்பது நாம் சரியாக நம் பொருள் புரிந்து எழுதுவதற்கு இலக்கண கல்வி தேவை. ஒன்று. அடுத்து மற்றொரு பக்கத்து இலக்கண கல்வி, முன்னோர்கள் எழுதிய பாடல்களையே நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நமக்கு இலக்கண கல்வி தேவைப்படுகிறது. முன்னோர்கள் எழுதியிருப்பாங்க. அந்த புணர்ச்சி என்னன்னு நமக்கு தெரியாது. அது நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இப்ப இந்த இந்த பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா, வாழ்க பக்கத்துல வாமண்ணா பக்கத்துல ஒரு ஆணை போட்டு இருக்கும். நம்ம போய் அதை படிக்கின்ற பொழுது இந்த இலக்கணம் தெரியாதவர்களுக்கு நமச்சிவாய வா அழ்கன்னு அதை படிப்பாங்க. அப்படி படிக்க கூடாது. அந்த வா ஆவும் சேர்த்து ஒரே ஓசை வா. ஒரு நெடிலா சொல்லுகின்ற வா, அது கூட இன்னொரு குறில் வா வருகின்ற வண்ணம் 3 அளவாக நமச்சிவாய வாழ்க அந்த சொல்றது அழுகன்னு சொல்லக்கூடாது. தனியா சில பேரு சொல்றதை நான் பார்க்கிறேன். கோயிலே படிக்கின்ற போதே அப்படி படிக்கிறாங்க சில பேரு. நமச்சிவாய வா அழுக அழுகன்னு தனியா படிக்கிறாங்க. நான் உங்ககிட்ட போய் என்ன சொல்ல முடியும்? அவங்க அவ்வளவுதான். அதாவது அந்த இலக்கண அறிவு நாம் நமது முன்னோர்கள் பாடலை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் என்றால் கூட இலக்கண அறிவு நமக்கு தேவை. ஏன் அந்த இடத்துல வந்ததுன்னா, அது உயிரளபடையாக அந்த வாழ்க என்ற சொல்லுக்கு பக்கத்திலே நாதன் என்ற சொல் வெண்டலையில் வராது என்பதால், இதெல்லாம் உங்களுக்கு வெண்டலை என்றால் என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். வாழ்க என்ற சொல்லுக்கு நாதன் நேர்முன் நேர்முன் நேரே வந்துடுத்து. அந்த நேர்முன் நேர் வரணும் அவருக்கு அது நாதன் வரணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அவர் நாதன் வரணும் முடிவு பண்ணிட்டு தோட்டு நம்ம அந்த இடத்துல அந்த வாழ்க்கையை வந்து அவரு நீட்டி ஒழிக்கிறார். ஒரு மாத்திரை
நெடில் எழுத்தாகிய வானாவை அவர் ஒரு மாத்திரை கூட்டி வா என்று ஒரு மாத்திரை கூட்டி அதை காய்ச்சீராக கணக்கிட்டு காய் முன் நேர் வருகின்ற வண்ணம் மறுபடி நாதனை அமைச்சார். அப்ப இந்த உணர்வை நாம், இந்த நிலை, இந்த இடத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நமக்கு இலக்கண கல்வி தேவை. இன்னும் கூட பாருங்க, சொத்துணை வேதியன் சோதியானவன் பொத்துணை தீர்ந்தடி பொருந்த கை தோன்ற கட்டுணை பூட்டியோ கடலில் பாய்ச்சினோ நத்துணையாவது நமச்சிவாயவே நத்துணையாவது நமச்சிவாயவே. இந்த இடத்துல சொத்துணை புரியல. என்னடா சொத்துணை? பொத்துணை என்னன்னு தெரியல, கத்துணை என்னன்னு தெரியல. சொல்லே தொடக்க காலத்துல கையாளாமல் இருக்கின்ற தொடக்கத்துல உள்ளே வருகின்றவர்களுக்கு நற்றுணை மட்டும்தான் புரியும். ஏன்னா நல்ல துணை, நல் துணை, நற்றுணைன்னு வரும்னு புரியும். ஆனா கத்துணை, இந்த பொத்துணை, சொத்துணை என்றெல்லாம் புரியாது. சொல் கூட்டல் துணை, அந்த 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 சொத்துணை என்பதன் புணர்ச்சி என்ன என்றால் சொல் கூட்டல் துணை, பொன் கூட்டல் துணை, கல் கூட்டல் துணை. அதாவது கல்லோடு தன்னை வைத்து தனக்கு துணையாக கல்லை வைத்து பூட்டினாலும், அந்த அந்த இடத்திலிருந்து கடலில் நீங்கள் பாய்ச்சினாலும் என்னை கரையேற்றக்கூடியது நமச்சிவாயம் என்ற அந்த நாமம் என்னை கரையேற்றும் என்று பாடி இந்த பாட்டு இருக்குத. அடாடாடா, என்ன அழகு, பேரழகான பாட்டு இது. என்ன கற்பனை, அது எப்படி பாடினாங்கன்னு தெரியல. என்ன இந்த கடல், அந்த சொல்லழகு அந்த பாட்டுக்கு முதல் மார்க்கு. சொல்லழகு. கட்டுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினோ நத்துணையாவது நமச்சிவாயவே. இந்த பாட்டினுடைய பொருளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் நமக்கு இலக்கண கல்வி அவசியம். இன்னும் கூட பாருங்க, இன்னும் கூட சில பாடல்கள ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமைன்னு இருக்கும். இதுக்கு இப்ப நீங்க நேரா இதுக்கு பொறுப்பு நீங்க பாத்தீங்கன்னா, ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என்பது ஓதுவதை விட சிறந்ததில்லைன்னு உங்களுக்கு பொருள் உங்களுக்கு அதாவது இந்த தமிழ் இலக்கணம் தெரியவில்லை என்றால் அவர்களுக்கு தான் பொருள் எடுப்பார்கள். இலக்கணம் தெரிஞ்சவர்களுக்கு பொருள் வேறு. கற்றலின் கற்றோரை வழிபடுதல் சிறந்தன்று, கற்றலில் கற்றோரை வழிபடுதல் சிறந்தன்று. அப்ப கற்பதுதான் சிறந்தது, கற்றோரை வழிபடுதல் சிறந்தன்று என்று சாதாரண இலக்கண அறிவு இல்லை என்றால் நாம் இதற்கு பொருள் இப்படித்தான் எடுக்க வேண்டி வரும். ஆனா இதற்கு பொருள் அப்படி அல்ல. ஓதலில் சிறந்தது ஒழுக்கமுடைமைன்னு பொருள். அந்த சிறந்தன்று என்ற புணர்ச்சிக்கு, அந்த புணர்ச்சி பிரிச்சு பார்த்து அதுக்கான விளக்கத்தை நாம் சொன்னால் உங்களுக்கு அது புரியும். அந்த இடம் வருகின்ற போது அதையெல்லாம் விளக்கி சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு இலக்கியங்களை படிப்பதற்கும் நமக்கு இலக்கண துணை வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்திலே வலியுறுத்துகிறேன். கற்றலின் கற்றோரை வழிபடுதல் சிறந்தன்று, கற்பதை விட கற்றோரை வழிபடுதல் சிறந்ததுன்னு இதுக்கு பொருள். ஆக இந்த இடங்களை எல்லாம் நாம் இலக்கியங்களை புரிந்து கொள்வதற்கும் நமக்கு இலக்கண கல்வி அவசியம். இதை விட இன்னும் சில இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வினை முடிவு சரியா இருக்கணும். அகிரணைக்கு அகிரணை வினை முடிவு வரணும், உயர்தனைக்கு உயர்தனை வினை முடிவு வரணும், ஒருமைக்கு ஒருமை வினை முடிவு வரணும், பன்மைக்கு பன்மை வினை முடிவு வரணும். இப்ப பயிலரங்கத்துல நிறைய எழுதுறீங்க, உங்க எல்லாருக்குமே நான் தெரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். என் ஆசான் பாட்டரசர்னு எழுதுதல் சரி என்று. என் ஆசான் என்பது ஒருமை, பாட்டரசர் என்பது பன்மை. அப்ப ஆசான் என்று நீங்க வைத்து விட என் ஆசான் பாட்டரசன்னு தான் சொல்லணும். நீங்க என்ன ஒருமையில சொல்ல முடியாது அல்லவா? அதனால நீங்க என்ன செய்றீங்க, என் ஆசிரியர், என் குருநாதர், என் குரு பாட்டரசன் எழுது. அப்படி எழுது, என் குரு பாட்டரசன் எழுதக்கூடாது, என் குருநாதர் பாட்டரசன் எழுதணும். அப்படி நீங்க குரு ஆசான் என்று வைத்து விட்டீர்களானால் பாட்டரசர் இருக்கின்ற அருவிகுதியை எடுத்துவிட்டு அன்விகுதி போட வேண்டும். என் குரு பாட்டரசன், என் ஆசான் பாட்டரசன் என்றுதான் வரும். அப்படிதான் வரணும். இது மாற்றி எழுதிங்கன்னா அது பிழை. நீங்கள் உயர்வுக்காக எழுதினால் கூட இந்த இரண்டும் ஒன்றாக வர வேண்டும். முன்னாடி இருக்கின்ற ஒரு சொல்லும் பின்னாடி இருக்கின்ற சொல்லும் ஒன்றாக வர வேண்டும்.
செடி வளர்ந்ததுன்னு எழுதலாம். செடி என்பது இங்கு ஒருமை, வளர்ந்தது என்பது ஒருமை. செடி வளர்ந்ததுன்னு எழுதலாம். இப்ப அதுவே சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா செடி வளர்ந்தனன்னு இருக்கும். நமக்கு வந்து பன்மை விகுதி போட்டு எழுதுகின்ற மரபு அஃறிணையில இல்ல. செடி என்ப அதாவது வினை முடிவை வைத்து முன்னாடி இருப்பது ஒருமையா பன்மையா என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம். செடிகள் வளர்ந்தன என்றும் சொல்லலாம். செடி வளர்ந்தன என்றும் சொல்லலாம். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லக்கூடாது. செடி வளர்ந்தன, அதாவது செடிகள் வளர்ந்ததுன்னு சொல்லக்கூடாது. இதைத்தான் நீங்க பெரும்பாலும் எழுதுகின்ற போது அஃறிணைக்கு அஃறிணை பன்மைக்கு அஃறிணை ஒருமை முடிவை கொடுத்து நீங்கள் எழுதுவதை நான் பார்க்கிறேன். பயிலரங்கத்துல நான் அந்த திருத்தங்களை கொடுக்கின்ற போது நீங்க அதையெல்லாம் உன்னிப்பா பாக்குறீங்களான்னு தெரியல. அதை பார்க்கணும். அந்த தூ ஏன் இர்ரா மாத்தப்பட்டதுன்னா முன்னாடி இருக்கும். ஆசான் ஆசான் பாட்டரசர் நீங்க எழுதியிருப்பீங்க. நான் அதை ஆசிரியர் பாட்டரசர் மாத்திருப்பேன். ஆசான் பாட்டரசர் என்பது சொல்வதற்கு வேண்டுமானால் நல்ல அழகாக இருக்கும். சொல்லுகின்ற அதாவது பாடல்களே ஒருமையா பாடத்தான் நல்லா இருக்கும். எல்லாமே பாட்டுல வந்து பெரும்பாலும் பன்மை அரசனை பாடுகின்ற பொழுதும் சரி, இது ஆண்டவனை பாடுகின்ற போது ஒருமையிலே பாடுவாங்க. விநாயகனே விநாயகனே ஒருமைதான். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ், நாதன் ஒருமைதான். நாதன் தாழ்வாழ்க, நாதர் தாழ்வாழ்கன்னு பாடல. நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சு நீங்காதான் ஒருமை. ஒருமையில் பாடு. நீ பாட்டு எல்லாமே திருமுறை எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, எல்லாம் ஒருமையில் தான் இருக்கும். ஆனால் காலத்தால் சில நேரத்தில் நாம் ஒருமையில் பாட முடியாது. நம்மிடம் சிறந்தவர் மேடையில் இருக்கும் போது அவரை போய் நம்ம அவன் இவன் எல்லாம் பாடக்கூடாது. அந்த இடங்கள் ஐயா ஒருமையில பாடணும்னு ஒரு மாபெரும் மேடையில் இருக்கு, அவரை போய் அவன் இவன் பாட போறீங்க, அப்படி பாடக்கூடாது. அந்த சான்றோர் மக்கள் அவர் இவர்ன்னு தான் பாடணும். அவர் இவர் எவர்ன்னு தான் பாடணும். அறிவுகிதி போட்டு தான் பாடணும். புலவன் தான் சொல்லணும், புலவன்னு சொல்லக்கூடாது. புலவன் இவன் பெரும் புலவன் ஒரு பெரிய புலவர் பெரும் மேடையில சொல்லக்கூடாது. அந்த இடங்கள்ல நம்ம அறிவு விகுதியைத்தான் அவர்களை பாராட்டு. என்னை நீங்க பாடுகின்ற போது அப்படித்தான் உயர்வை கருதி பாருங்க. சில நேரத்தில் நானே உங்க பாடல்களை வந்து ஒருமையில திருத்திருப்பேன். நீங்க பார்த்திருக்கலாம். நீங்க எல்லாம் பன்மையில் என்னை விரித்து எழுதியிருப்பீங்க. நான் அதையெல்லாம் ஒருமையில் மாற்றி எழுதியிருப்பேன். நீங்க பார்த்திருக்கலாம். எனவே அதற்கான நோக்கம் என்ன என்றால், விகுதி அதாவது ஒரு பொருள் எழுவாயும் அதனுடைய வினை முடிவும் ஒன்றாக வர வேண்டும். எழுவாய் ஒருமையாக இருந்தால் வினை முடிவும் ஒருமையாக வர வேண்டும். எழுவாய் பன்மையாக இருந்தால் அதை வினை முடிவும் பன்மையாக வேண்டும். இந்த சிறப்பு பெயர்கள்லாம் வருகின்ற போது அந்த நோக்கை பண்ண வேண்டும். கவிஞர் நம்ம எழுதுகின்ற போது கவிஞன் எழுத மாட்டோம். கவிஞர் கண்ணதாசன் எழுதுவோம். கிட்டத்தட்ட தப்பு தான் அது. கவிஞர் கண்ணதாசனார்னு எழுதணும், இல்ல கவிஞன் கண்ணதாசன் எழுதணும். ஆனா மிக இலக்கணம் படித்தவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா கவிஞன்னு போட்டிருப்பாங்க. கவிஞன்னே சொல்லிட்டு பண்டிதன் போட்டிருப்பாங்க. பண்டிதன் கோபாலையன் போட்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் நூல்கள்ல. ஏன்னா கோபாலன் பண்டிதர் கோபாலன் எழுதியிருப்பார். பண்டிதன் கோபாலன் எழுதியிருப்பார். நூல்ல அப்படிதான் பதிவாயிருக்குது. கோபாலன் என்பது ஒருமையா இருந்த காரணத்தால் பண்டிதன் என்பதும் ஒருமையாக போட வேண்டும் என்று முன்னோர்கள் உணர்ந்து எழுதியிருக்கிறார்கள். நாம் இப்ப அதை இப்படி எழுதுறதில்லை. கவிஞர் பாரதிதாசன் எழுதுறோம், பாட்டரசர் பாரதிதாசன் எழுதுறோம். அதெல்லாம் கிட்டத்தட்ட பொருந்தாத வினை முடிவுகள் தான். ஆனா காலத்தால் அவையெல்லாம் கற்று நாம் தேறுகின்ற போது அந்த இடங்களில் எல்லாம் நாம் மாற்றம் பெறுவோம் என்று சொல்லி, அடுத்து நான் மகான் அல்ல என்று நாம் சொல்வதை பார்க்கிறோம். நான் மகான் அல்ல என்று சொல்லக்கூடாது, பிழை அது. மகான் என்பது ஒருமை. அவன் மகான் அல்லன்னு வச்சுக்கோ, அவன் வச்சுக்கோ. அவன் மகான் அல்ல. அல்ல என்பது பன்மை வினைமுற்று. பன்மைக்கு வருகின்ற அவை அல்ல என்று சொல்லலாம். அந்த அல்ல என்பதற்கு ஒருமையில் சொல்ல வேண்டுமானால் அஃறிணைக்கு வருகின்ற போது அவையே சில பேர் கல் போட்டு எழுதுவாங்க, அவைகள் எழுதுவாங்க. அப்படி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அவை என்றாலே பன்மைதான், அவர் என்றாலே பன்மைதான். அவர்கள்னு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பாட்டுக்காக சில இடங்கள்ல கல்லு பின்னால வந்து இணைஞ்சு போச்சு. கல்லு வந்து முன்னாடி ரொம்ப அரிதாக பயின்று வந்த இந்த கல் என்ற விகுதி பின்காலத்துல எல்லா இடங்கள்லயும் நம்ம கல் 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 போட்டு எழுதி கல்லு குடிக்கிற மாதிரி ஆயிட்டோம். அவை என்றாலே ஒருமைதான். அவைகள் என்று நாம் எழுத வேண்டியதில்லை. அவை அல்ல என்று எழுதினால் சரி. அவை என்பது பன்மை,
அல்ல என்பது ஒருமை. சரி, அதுபோல அதுக்கு அப்படியே ஒருமையில பார்க்கின்ற போனா அது அன்றுன்னு வரும். அது வன்றுன்னு எழுதணும். அல்ல என்பது பன்மை வினைமுற்று, அன்று என்பது உங்களுக்கு ஒருமை வினைமுற்று என்று கொள்ள வேண்டும். அதுபோல இங்க நீங்க அந்த பன்மைக்கு அக்ரிணைக்கு வருகின்ற அந்த சொல்லை கொண்டு வந்து அவன் மகான், அவன் மகான், சரி, அல்ல என்பது வராது. அவன் மகான் அல்லன்னு வரும். அல்லன் எழுதணும். அதுவே அவர் சாமியார் அல்லர்னு வரணும். அல்லன் அல்லர்னு வரணும். இந்த வினைமுற்றுகள்லாம் நம்ம பார்த்து எழுதணும். பல நூல் இல்லத்தில் உள்ளதுன்னு எழுதக்கூடாது. பல நூல் இல்லத்தில் உள்ளதுன்னு ஏன் எழுதக்கூடாது? பல நூல் என்பது இங்கு பன்மை, நிறைய நூல். உள்ளது என்பது ஒருமை. ஒன்று இது நீங்க பிழை இருக்குதுன்னே உங்களுக்கு தெரியல பாருங்க கண்ணுக்கு. இதுல இந்த இப்படி ஒரு ஒருமை பன்மை மயக்கம் இதுக்குள்ள இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. பல நூல் மனையில் உள்ளன என்று எழுத வேண்டும். ஆக உங்களுக்கு இந்நேரம் வரை இவ்வளவு விளக்கங்கள் விரிவாக கொடுத்ததற்கான நோக்கம், இலக்கணம் ஒவ்வொரு தமிழனும் படிக்கணும். ஒவ்வொரு தமிழ், அதுவும் படைப்பாளிகள் நிச்சயமாக படிக்க வேண்டும். தொடக்க காலத்திலே நீங்கள் படைப்பாளியாக இப்ப பயிலரங்கத்திலே நீங்கள் கவிதையெல்லாம் எழுத கற்றுக்கொண்டீர்கள். இது தொடக்கத்திலே நீங்க வந்த வழி. ஆனால் இதற்கு பிறகு நீங்கள் நன்னூல் முழுமையாக எழுத்து எண்ணி, ஒவ்வொரு சொல் எண்ணி, ஒவ்வொரு பொருள் எண்ணி நீங்கள் படித்து ஒவ்வொன்றையும் உங்களுடைய உள்ள கூட்டிலே ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். நேரம் சரியாக 1 மணி நேரம் ஆகிவிட்டதாமா? ஆகிட்டது ஐயா. என்னம்மா? ஆயிருக்கு. 1 மணி நேரம் ஆகிவிட்டது. இதுக்கு மேல போனா இன்னும் 1 மணி நேரம் ஆகும். பாட்டுக்குள்ள நம்ம நுழைஞ்சா அதை நம்ம அடுத்த வகுப்புல வைத்துக் கொள்ளலாம். இலக்கணம் என்பது நன்னூல் என்பதை குறித்தான ஒரு சிறிய அந்த நூலை குறித்தான ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களுக்கு பதிவு செய்து நாம் இந்த இலக்கண இன்றைய பாடத்தை, ஏன்னா ரொம்ப நிறைய செய்திகளை நான் சொன்னாலும் அவைகள் உங்கள் மனதிலே பதியாமல் போய்விடுவதற்கு இந்த காதிலே கேட்டு இன்றைக்கு மட்டும் உங்கள் மனதில் இருந்து போய்விடும். அப்படி போவதை நான் விரும்பவில்லை. ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு இலக்கண விதியும் இன்று நீங்கள் கேட்கின்ற விதி உங்களுக்கு என்றைக்கும் நினைவில் இருக்க வேண்டும். நம்முடைய கை எழுதுகின்ற அந்த இறுதி நாள் வரை நினைவில் இருக்க வேண்டும். அந்த, இந்த, எந்த என்று போட்டால் அந்த 3 சொற்களுக்கு பக்கத்திலே வல்லினம் மிகுத்தே எழுத வேண்டும். அந்த பொருள் அந்த பொருள்னு எழுதணும், இந்த பொருள்னு எழுதணும், எந்த பொருள்னு எழுதணும். இப்ப மிகாம எழுதவே கூடாது. இன்னைக்கு நீங்க கேட்டு இன்னைய பாடத்துல இந்த ஒரு செய்தி உங்களுக்கு பதியட்டும். அந்த, இந்த, உந்தன்னு ஒரு சொல்லு இருக்குது. அது பழக்கத்துல இப்ப வழக்குல இல்ல, அதை விட்டுடுவோம் நம்ம. அந்த, இந்த, உந்த, எந்த, இந்த 4 சொற்கள். உந்தையை பெரும்பாலும் சொல்ல மாட்டேன். அந்த என்பது அங்கு இருப்பது, இந்த என்பது இங்கு இருப்பது, அங்குக்கும் இங்குக்கும் இடைப்பட்டு இருப்பது உந்த, எந்த என்பது வினா. இந்த 4 சொற்களுக்கு பின்னால் நீங்கள் எழுதுகின்ற போது வல்லினத்தை மிகுத்தே எழுத வேண்டும். இதை மிகுக்காம எழுதுறதுலாம் இடம் இல்லை. இதுக்கான விதி என்ன என்பதெல்லாம் பிறகு பார்க்கலாம். அதுபோல இன்னொரு சொல்றேன். இன்றைய பாடத்திலே இந்த 2 சொற்களும் உங்களுக்கு நினைவிலே பதிவானதை உங்க வாழ்க்கையில் இந்த 2 சொற்களுக்கும் நீங்க என்றும் பிழை செய்யக்கூடாது. அங்கு, இங்கு, எங்கு. அங்கு, இங்கு, உங்கு, எங்கு 4 சொற்கள். இந்த 4 சொற்களும் பெரும்பகுதி என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் எழுதுகின்ற படைப்பாளிகள்? இது மென்தொடர் குற்றியலுகரமாக இருக்கிறது. மென்தொடர் குற்றியலுகரம் என்றால் வல்லினம் மிகாது தானே. மென்தொடர் குற்றியலுகரத்தை வல்லினம் மிகாது என்பது ஒரு பகுதி. மற்றொரு பகுதியில் மிகும், வேற்றுமையில் மிகும். மென்தொடர் குற்றியலுகரமாக வருகின்ற போது அல்வழியில் மிகாது, வேற்றுமையாக வருகின்ற போது மிகும். இந்த அங்கு இங்கு என்பது 7ஆம் வேற்றுமைக்கு இடப்பொருளை காலப்பொருளை உணர்த்தி வருவதால் இந்த இடத்திலே உங்களுக்கு அங்கு கண்டேன், இங்கு கண்டேன், எங்கு சென்றாய், உங்கு பார்த்தாய், உங்கு பார்ப்பாய் என்று இந்த 4 சொற்களிலும் மிகுத்து வரும். நன்னூல் என்ற நூல், இந்த நூலை பவனந்தியார் நமக்கு, என் ஆசிரியர் பெருந்தகை இதை படிச்சு நானே கிழிச்சிட்டேன்.
இந்த நூலை என் ஆசிரியர் பிறந்தங்க எனக்கு கொடுத்த நூல் இது. முதல் நாள் என் ஆசிரியர் அந்தாதி அரசு அரியபத்தினால் எனக்கு அன்பளிப்பாக வழங்கிய நூல் இது. அன்று முதல் இன்று வரையே இந்த நூலை நான் தொடர்ந்து கைவசம் நான் பாரிஸ் நகர் வருகின்ற பொழுது 1996 ஆண்டு கொண்டு வந்த 5 நூட்களிலே இந்த நூலும் ஒன்று. தொல்காப்பியம், நன்னூல், நம்பி அகப்பொருள், புறப்பொருள் வெண்பாமாலை, இன்னொரு நூல் கொண்டு வந்தேன். நம்பி அகப்பொருள் இன்னொரு 5 நூல் கொண்டு வந்தேன். புறப்பொருள் வெண்பாமாலை, நம்பி அகப்பொருள் 2 கொண்டு வந்தேன், நன்னூல் கொண்டு வந்தேன், தொல்காப்பியம் கொண்டு வந்தேன், தண்டில் அலங்காரம். இந்த 5 நூட்களை மட்டும் நான் எங்கு போனாலும் இதன் உடன் கொண்டு வந்த மற்றொரு நூல் திருக்குறள். 6 நூட்களை கையில் பிடித்து கொண்டு என்னுடைய பயணத்தை நான் மேற்கொண்டேன். இன்று வரை அந்த நூல்கள் என்னுடைய இல்லத்திலே பாதுகாப்பாக இருக்கிறது. நன்னூல் என்பது இரண்டு பிரிவுகளாக எழுத்து இலையும் சொல்லு இலையிலும் சொல்லக்கூடிய ஒரு நூல். இதை குறித்து நன்னூலை குறித்தான அது உள்பகுதிகள் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம அடுத்த பாடத்துல நம்ம பார்க்கலாம். இந்த நூலை எழுதியவர் பவணந்தியார். பவணந்தி என்ற சமண முனிவர் இந்த நூலை எழுதினார். சமணம் நமக்கு செய்த தமிழ் தொண்டு மிகப்பெரிய தொண்டு. எப்படிதான் படித்தார்கள் இந்த சமண முனிவர்கள் இந்த நூலை எழுதுவதற்கான ஆற்றல்? அப்ப எப்படிப்பட்ட ஒரு உலகம் அந்த காலத்துல இருந்திருக்கிறது. அந்த கல்விக்காக அந்த கல்வியை கற்க வேண்டும் என்று அன்றைய காலம், அந்த 13ஆம் நூற்றாண்டு, இந்த நன்னூல் மலன் 13ஆம் நூற்றாண்டு வரை அப்போது நமது மொழி மிக சிறப்பாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. தொல்காப்பியர் காலத்துக்கு முன்பு நாம் அதை கணித்து பார்க்கும்போது நமக்கு வியப்பா இருக்குது. தொல்காப்பியத்தை எழுதப்பட்டிருக்கின்ற அந்த நிலை, இலக்கண உத்திகள் வியப்பா இருக்குது. ஆனால் 13ஆம் நூற்றாண்டிலும் நமது மொழி பாதுகாப்பாக கற்றோர்கள் நிறைந்த ஒரு நாடாக, ஆண் பெண் இருவரும் கற்றோர்களாக இருக்கின்ற ஒரு காலம் 13ஆம் நூற்றாண்டிலும் இருந்திருக்கிறது. இப்பொழுது 13ஆம் நூற்றாண்டு பிறகு நீங்கள் ஆண் பெண் இணைந்து கற்கின்ற காலத்தை பார்க்க முடியவில்லை. அந்த காலம் 21ஆம் நூற்றாண்டிலே இப்பொழுது நமது முன்னே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆண்களை விட பெண்கள் மிக அதிகமாக நீங்கள் தமிழை கற்கின்ற பொழுது அன்றைய காலத்திலும் பெண்கள் மிக சிறப்பாக கற்றிருப்பார். அவைக்கு ஈடாக ஒரு புலமையை காட்ட முடியுமா? இதெல்லாம் பேச பெரிய விரிவா போவோம். சமண முனிவர், அவர் ஒரு சமண முனிவர். அவர் தந்தை சன்மதி என்று சொல்லப்படுகின்ற அவருடைய தந்தை பெயரும் பாயரத்திலே சிறப்பு பாயரத்தில், நான் சிறப்பு பாயரத்தை அடுத்த பாடத்திலே விளக்கம் தருகிறேன். அவர் தந்தை பெயர் சன்மதி. இதை எழுத சொன்ன ஒரு குறுநில மன்னன். இதை எழுத சொன்ன பாரு, பேரரசர்கள்லாம் இதை எழுதியிருந்தா எவ்வளவு சிறப்பு இருந்திருக்கும். ஒரு குறுநில மன்னன், சீயகங்கன் என்ற ஒரு குறுநில கங்கை நிலத்தை ஆண்ட சீயகங்கன் என்ற ஒரு குறுநிலை மன்னன் இந்த நூலை எழுதுமாறு கேட்டுக்கொண்டார். சீயகங்கன் எழுதச் சொல்ல பவணந்தியார் இதை எழுதினார். இந்த நூலை நன்னூல் என்று பெயர், நன்மையை தருகின்ற நூல் என பண்பை எழுந்தி தன்மையை உணர்த்துகின்ற ஒரு பெயராக இந்த நூல் இருந்தாலும் முழுக்க தொல்காப்பியத்தை உள்வாங்கி இளம்பூரணாரின் உரையையும் உள்வாங்கி இந்த நூல் முழுமையாக இயற்றப்பட்டிருக்கிறது. தேவையான மாற்றங்கள், சுருக்கங்களும் விரிவுகளுமே இந்த நூலிலே இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி அவர் அந்த நம்முடைய பவணந்தியாருடைய ஊரை சொல்கின்ற போது மூன்று இடங்களை நமக்கு வரலாறு காட்டுகிறது. எந்த இடத்திலே அவர் தோன்றினார் என்பது நமக்கு 3 பாடல்கள். தொண்டை மண்டலத்திலே அவர் தோன்றினார் என்ற ஒரு பாடல் தொண்டை மண்டல சதகத்திலே காணப்படுகிறது. கொங்கு மண்டலத்திலே தோன்றினார் என்ற ஒரு பாடல் கொங்கு மண்டல சதகத்திலே காணப்படுகிறது. உவேசா அவர்கள் பவணந்தி தோன்றிய சனகாபுரம், சனகம் என்ற சன்மதி அந்த நூல்ல வரும். அடுத்த தடவை சொல்றேன், பொன்மதி சனகைன்னு இருக்கும் அந்த பாட்டுல. இப்ப சிறப்பு பாயிட்டு பொன்மதி சனகை சன்மதி முனியருள்னு இருக்கும் அந்த பாட்டுல, சிறப்பாயிரத்துல. அப்ப சனகை என்ற அந்த ஊர் மைசூர் மாவட்டத்திலே சனகாபுரம் தான் பவணந்தியார் தோன்றிய இடம் என்று அறுதியிட்டு உவேசா தன்னுடைய நன்னூல் உரையிலே கூறுகிறார். அவர் எங்கு பிறந்திருந்தாலும் அவர் தமிழகத்திலே பிறந்தார், தமிழகத்திலே வளர்ந்தார். அவரும் ஒரு தமிழர்தான். மதம் வேண்டுமானால் அவர் வேறு மதத்தை தழுவி இருக்கலாம், பிடித்த மதத்தை தழுவி இருக்கலாம். தமிழை போற்றி தந்த பவணந்தியின் திருவடியை வணங்கி இன்றைய நாளை நிறைவு செய்கின்றேன். வரும் நாளிலிருந்து நாம் பாடத்துக்குள் போகலாம் என்று சொல்லி நன்றி. வேறு ஏதாவது ஐயம் இருப்பின் நீங்கள் கேட்கலாம்.
மிக்க நன்றி ஐயா. யாராவது உங்களுடைய சந்தேகங்களை கேட்க விரும்பினால் இந்த இதுல இந்த கை உயர்த்துற ஒரு அடையாளம் இருக்கு, ரைஸ் ஹேண்ட். அதை நீங்கள் உயர்த்தி கொண்டால் உங்களை அந்த ஒழுங்குமுறைப்படி அழைப்பதற்கு வசதியாக இருக்கும். கேள்விகளை மட்டும், உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தால் அதை கேட்டுக்கொள்ளுங்கள். ஏமா புதிதாக வந்தவர்களை ஒரு அறிமுகப்படுத்தி வையுமா, எனக்கு தெரியாதவங்களா இருக்கலாம் அல்லவா? இல்ல அடுத்த முறை எனக்கும் பலரை தெரியவில்லை ஐயா. நீங்கள் பேர் சொல்லி அழைக்கலாமா ஒவ்வொருத்தங்களா? நல்லது, அறிமுகமாக இருக்கட்டும். 10-15 நிமிடங்கள் ஒரு சில வரிகளை தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளட்டும். சரிங்க ஐயா. நான் அழைக்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஒரு 2 வரிகள் உங்களை பற்றி சொல்லிட்டு நிறுத்துங்கள். திரு தமிழ் பூங்குன்றன் ஐயா. தமிழ் பூங்குன்றன் ஐயா, உங்களுடைய ஒலி வாங்கியை இயக்கிவிட்டு பேசுங்கள். ஒவ்வொருவரும் ஒரு 2 நிமிடங்கள் மட்டும் உங்களை பற்றி சொல்லிவிட்டு. அவங்க உருவத்தையும் காட்டலாமே, முகத்தையும் காட்டலாமே. ஆமா ஐயா, அப்புறம் சில சமயம் இப்போ தமிழ் பூங்குன்றன் ஐயா இருக்கிறீங்க தானே? அவர் ஒளி வாங்கி இயக்க முடியவில்லை என்று சொல்கிறாங்க. நீங்க திறந்து விடணுமா ஒளி வாங்கிய? சரியோ. ஒரே நேரம் பலரும் பேசாமல் அந்த குறிப்பிட்டவர்கள் மட்டும், அழைப்பவர்கள் மட்டும் பேசுங்கள். தமிழ் பூங்குன்றன் ஐயா, நீங்க பேசுங்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. வணக்கம். தமிழ் பூங்குன்றன், மஸ்கட்ல இருந்து நினைஞ்சிருக்கீங்கம்மா. ஒரு தனியார் நிறுவனத்துல மேலாளராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறேங்க ஐயா. ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. ஐயா, அந்த அந்த இந்த எந்த அப்படிங்கிற இடத்துல வல்லினம் இது ஒற்று மிகுன்னு சொன்னீங்க ஐயா. இப்ப அந்த வானம், அந்த நிலா அப்படின்னு அந்த மாதிரி நம்ம சொல்றோம்லங்க ஐயா, அந்த மாதிரி அங்க வல்லினம் வருகின்ற போது மட்டும் மிகும், மத்த இடங்கள்ல இயல்பா வரும். சரிங்க ஐயா. மத்த இடங்கள் இயல்பா வரும், எந்த மாற்றமும் நடக்காது. சரிங்க ஐயா. இலக்கணம் முக்கியம் என்பதற்கான ஒரு சின்ன ஒரு பாடம் தான் இன்றைய பாடம், படிக்க வேண்டும் என்பதற்காக. நல்லது, நன்றி ஐயா. அடுத்ததாக மோகனா. இந்த கையடியாளத்தை தேடி களைச்சு போற எங்க கிடக்குன்னு தெரியல. அது அந்த 3 புள்ளிகள் இருக்குன்னா அதுல போய் அழுத்திட்டு கீழே போய் பாத்தீங்கன்னா அந்த சாட் அதுகள் இருக்கு, அதுல கீழே போனால் இருக்கும் அந்த கையடையாளம். மோகனா இருக்கிறீங்களா? இருக்கிறேன். உங்களுடைய ஐயத்தையும் கேட்டு உங்களை பற்றியும் 2 வார்த்தை சொல்லுங்கள். என்னுடைய ஐயம் வகுப்பு பற்றினது. நான் இதுல எனக்கு ஷர்மினி என்ற பிள்ளைய தவிர வேற யாரையும் தெரியல. சோ உங்களோட எப்படி கண்டக்ட் பண்றது, இந்த வகுப்பு தொடர்ந்து என்னன்னு தெரியல. நான் மோகனா, இலங்கை தமிழ், இப்ப இங்கிலாந்துல இருக்கிறேன். இப்ப கொரோனாவோட சின்ன கவிதைகள் எழுத வலிக்கிட்டேன்னா அப்ப தமிழ்ல கொஞ்சம் தெரிஞ்சு கொள்வோம் என்ற ஆர்வத்துல வந்திருக்கிறேன். நான் மலேசியாவில இருந்து கொஞ்சம் மரபு கவிதை கொஞ்சம் படிச்சேன் நான் ஆன்லைன் கிளாஸ். இப்ப இந்த சான்ஸை யூஸ் பண்ணுவோம் இப்ப உங்களோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்துவோம், வரக்கூடாது, பயன்படுத்துவோம். மகிழ்ச்சிமா. உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு அழைப்பிதழ் அந்த அம்மா முல்லை நாச்சியார் அனுப்புவாங்க. உங்களுடைய எண்களை பதிவு செய்து விடுங்கள் அம்மாவுக்கு, அல்லது இங்கே நீங்க உங்க எண்களை பதிவு செய்யுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு நடக்கின்ற அந்த நிகழ்ச்சி நிரல் உங்களுக்கு அனுப்புவாங்க. நன்றி. நல்லது. இப்போ இதுக்கு நான் எல்லோருக்கும் சொல்லுறேன், அதாவது இங்கே புதிதாக இணைந்தவர்கள் உங்களுடைய புலன எண்களை, அதாவது வாட்ஸ்அப் எண்ணை இங்கே இந்த பார்ட்டிசிபென்ட் ஒரு லிஸ்ட் இருக்கும், அதிலே முல்லை நாச்சியார் என்கின்ற பெயரை அழுத்தி விட்டு அதுக்குள்ள எழுதி விட்டீங்கள் என்றால்
எனக்கு மட்டும் தெரியக்கூடியதா இருக்கும், மற்றவர்களுக்கு தெரியாமல் எனக்கு மட்டும் அனுப்பக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய நாட்டையும் குறிப்பிட்டீர்கள் என்றால் எனக்கு அந்த லேண்ட் கோட் போட்டு சேமித்து வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நாட்டையும் குறிப்பிட்டு உங்களுடைய பெயர், புலனகன் இவற்றை என்னுடைய பெயர், இங்கே இருக்கிற என்னுடைய பெயருக்கு தனிப்பட்ட முறையில அனுப்பி வையுங்கள். நன்றி. அடுத்ததாக கண்ணா. கண்ணா என்பவர் இருக்கிறீங்களா? அவருக்கு மியூட் எடுக்கணும் நீங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் திருமதி கண்ணா தணிகாசலம், ஜெர்மனியிலிருந்து வந்திருக்கிறேன். என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அறிமுகப்படுத்தி விட்டது திருமதி சாந்தினி துரையரங்கன், ஜெர்மனியிலிருந்து. அவருக்கும் நன்றி, என்னை இணைச்சு கொண்ட உங்களுக்கும் மிக்க நன்றி. ஐயாட்டு ஒரு கேள்வி. எல்லாரும் கலாச்சாரம் என்று சொல்றாங்க, அது சரியா? கலாச்சாரம் சரியா, கலாச்சாரம் சரியா? அதாவது கலாச்சாரம் என்பது சொல் வந்து தமிழோடு இணைந்த சொல் தான். வட சொல்லுமா அது பண்பாடு. தமிழுக்கு அதுக்கு பண்பாடு என்ற தமிழ் சொல் உண்டு. கலாச்சாரம் என்பது வட சொல். கலா என்று வந்தாலே அது எல்லாம் வந்து பெரும்பகுதி அந்த வீதி, அந்த ஆதார வீதிகள் பெரும்பகுதி ரூபா வருகின்றதெல்லாம் கலா வட சொல்லாக பெரும்பகுதி. தமிழிலும் இருக்குது, தமிழிலே ஆதாரம் வரும்.